பாகம் 236. யார் அந்த போட்டோவை விற்றது என்று அரவிந்த் கண்டுபிடித்து விட்டதாக மாதவி சொல்லவும், அவந்திகா யாராக இருக்கும் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் மாதவியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். நம்ம வீட்ல வேலை செஞ்ச திலகாதான் இந்த போட்டோவை ரகசியமா திருடி வித்திருக்கா. பொம்மி, ஏன் மேலையும் தப்பு இருக்கு. நீ அந்த போட்டோவை எனக்கு சென்ட் பண்ணினதும் நான் அந்த போட்டோவை ஸ்கிரீன் சேவரா சேவ் பண்ணி வச்சேன். அதான் அவ ஈஸியா போட்டோவை எடுத்துட்டா. அவந்திகாவால் நம்பவே முடியவில்லை. அத்தை, கரெக்டா தான் சொல்றீங்களா? திலகாவை பார்த்தா அப்படி பண்ற டைப்பா எனக்கு தெரியல, ரொம்ப நல்லவ மாதிரி தான் தெரிஞ்சா என்று அவந்திகா பேசிக் கொண்டிருக்கும் போதே, ஆமா பொம்மி, என்னாலையும் தான் நம்ப முடியல. ஆனா அவ செஞ்சிருக்க மாட்டான்னு என்னால உறுதியா சொல்லவும் முடியாது. இப்பெல்லாம் யார் நல்லவங்க யாரு நடிக்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியறதில்ல என்று சொன்ன மாதவி ஒரு பெருமூச்சு விட்டு, ஆனாலும் பொம்மி, திலகா நம்ம வீட்ல 5 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கா என்று சொல்லும் போதே மாதவியின் கண்கள் பனித்தது. இதை கவனித்த அவந்திகா மாதவியின் தோள்களை ஆதரவாக பிடித்தவள், அத்தை, பரவாயில்ல விடுங்க, அட்லீஸ்ட் இந்த வேலைய பண்ணுனது யாருன்னாச்சு தெரிஞ்சதே, அதுவே போதும் என்று சொல்லி மாதவியை தேற்றினாள். வேகமாக தலையசைத்து மறுத்தவள், பொம்மி, நம்ம அந்த போட்டோவை வித்தவள புடிச்சிட்டோம். பட் இந்த பிரச்சனை அதோட முடியல. யாரோ இந்த இஷ்யூவை யூஸ் பண்ணி ஒன்ன இதுல சிக்க வைக்க பாத்திருக்காங்க. அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா இந்த மாஸ்டர் பிளானுக்கு பின்னாடி ஒரு கிரிமினல் மைண்ட் இருக்கு. அது மேனகாதான். இதுவரை சோகமாக இருந்த மாதவியின் முகம் மேனகாவை பற்றி பேசியதும் கோபத்தை தத்தெடுத்து கொண்டது. முகத்தை கடுமையாக மாற்றியவர், அந்த மேனகா சாதாரணமான ஆள் கிடையாது பொம்மி, பயங்கர ஆபத்தானவ. அவந்திகா எதுவும் பேசாமல் அமைதியாக மாதவி சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தாள். அவந்திகாவிற்கும் புரிந்தது, மாதவி சொல்லும் அந்த மேனகா கண்டிப்பாக சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது. அர்ஜுனிற்கு தன் சொந்த தாயின் மீதே நம்பிக்கை இல்லாத அளவிற்கு செய்திருக்கிறாள் என்றால் அவள் எப்படி சாதாரணமானவளாக இருக்க முடியும் என்று யோசித்தவள் அதற்கு மேல் மேனகாவை பற்றி யோசிக்கவில்லை. அவந்திகாவின் எண்ணமெல்லாம் அரவிந்தின் மீதுதான் இருந்தது. அன்று மாதவி சொன்னதுதான் அவள் ஞாபகத்திற்கு வந்தது. அரவிந்தோடு சென்று பேசினால் இந்த பிரச்சனை சரியாகிவிடுமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். மறுநாள் வீக்கெண்ட் என்பதால் அவந்திகாவிற்கு ஆபீஸ் லீவாக இருந்தது. காலை 10 மணி போல தீக்ஷி அவந்திகாவிற்கு கால் செய்திருந்தாள். அவந்திகா மேடம், நான் நல்லா விசாரிச்சுட்டேன். ஒரு கோஇன்சிடென்ஸ் பாருங்களேன். சுந்தரு இப்போ சென்னையில தான் இருக்காரு. அவரோட அட்ரஸையும் நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன் என்றாள். இது போன்ற பிரபலங்களின் டீடைல்ஸை கேதர் செய்வது அவ்வளவு சுலபமில்லை. ஆனால் தீக்ஷிக்கு அந்த பிரச்சனை இல்லை. சஞ்சயிடம் கேட்டு உடனடியாக அனைத்து டீடைல்ஸையும் வாங்கிவிட்டாள். ஆனால் அவந்திகாவிடம் மட்டும் இதற்காக பெரிய ரிசர்ச்சே செய்தேன் என்று கதை அளந்து கொண்டிருக்கிறாள். தீக்ஷிமா, ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க, தேங்க்யூ சோ மச் என்று சொன்னவள், ஆனா இந்த ரிசர்ச் கதையெல்லாம் என்கிட்ட விடாத, நீ எப்படி இன்ஃபர்மேஷன் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும் என்று அவந்திகா சொல்லவும் தீக்ஷியும் அசட்டுத்தனமாக சிரித்து கொண்டே போனை கட் செய்தாள். சொன்னது போலவே அடுத்த நிமிடம் தீக்ஷி அந்த அட்ரஸை அவந்திகாவிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தாள். அவந்திகா அதுவரையிலும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தாள். இந்த அட்ரஸை பார்த்ததும் படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்து வேகமாக கிளம்பி சுந்தரின் வீட்டிற்கு சென்றாள். ஒரு காலத்தில் அவள் அறியாமல் செய்த தவறை சுந்தரிடம் சொல்லி ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வந்திருந்தாள். ஆனால் அவளுக்கு தெரியாது, அவள் சார்பாக பேச ஏற்கனவே இங்கு ஒருவன் காத்து கொண்டிருக்கிறான் என்று. அரவிந்தின் வீட்டளவிற்கு பெரிய வீடு இல்லை என்றாலும் சுந்தரின் அந்த வீடு சாதாரண வீட்டை விட பெரியதாக இருந்தது. வீட்டிற்கு முன்னால் ஒரு பெரிய கார்டன் இருந்தது. அந்த கார்டனில் தான் அரவிந்தும் சுந்தரும் அமர்ந்திருந்தனர். என்னதான் 40 வயதை நெருங்கி இருந்தாலும் சுந்தர் இன்னமும் 20களில் இருப்பவர் போலவே உடலை மெயின்டைன் செய்து கொண்டிருந்தார். அரவிந்துக்கு ஒரு கப்பில் டீயை ஊற்றியவர், அப்புறம் சூப்பர் ஸ்டார், என்ன விஷயமா என்ன மீட் பண்ண வந்தீங்க என்றான் இயல்பான குரலில். அரவிந்த் ஒரு நிமிடம் சுந்தரை பார்த்தவன் பின் தலையை தாழ்த்தி கொண்டு,
டீச்சர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன் என்றான். அரவிந்த் எப்போதும் சுந்தரை டீச்சர் என்றுதான் அழைப்பான். அரவிந்திற்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆ முதல் அக்கு வரை எல்லாம் சொல்லிக் கொடுத்தது சுந்தர் தான். அதனால் அவனை ஆரம்பத்திலிருந்தே டீச்சர் என்று அழைப்பதை அரவிந்த் வழக்கமாக கொண்டிருந்தான். அரவிந்தை பார்த்து மென்மையாக புன்னகைத்த சுந்தர், உன் கண்ணுல ஏன் இவ்ளோ சோகம் தெரியுது? அப்படி என்ன விஷயம் அரவிந்த் ராஜவே வருத்தப்பட வச்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றார். மெதுவாக நிமிர்ந்த சுந்தரின் முகத்தை பார்த்தவன், டீச்சர், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்க அஃபேரை பத்தி ரிப்போர்ட் பண்ணின அந்த ரிப்போர்ட்டரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்றான். ஒரு நிமிடம் ஒன்றும் பேசாமல் சுந்தர் எதையோ யோசித்துக் கொண்டிருக்க ஒரு பெருமூச்சு விட்ட அரவிந்த், என்னோட வைஃப் தான் அந்த ரிப்போர்ட்டர் என்றான். சுந்தரால் நம்பவே முடியவில்லை. எவ்வளவு பெரிய கோஇன்சிடென்ஸ் என்றார். அவர் முகத்தில் கோபத்திற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. ஒரு புறம் அரவிந்திற்கு நிம்மதியாக இருந்தாலும் சுந்தரின் முகபாவம் அரவிந்திற்கு புதிராக இருந்தது. யாராக இருந்தாலும் தன் வாழ்க்கையை நிர்மூலமாக்கியவரை பற்றி பேசினால் கோபப்படுவார்கள். ஆனால் சுந்தரால் மட்டும் எப்படி இப்படி சிரித்த முகத்தோடு அமைதியாக இருக்க முடிகிறது என்று யோசித்து குழம்பி போனான். டீச்சர், அந்த நியூஸ் ரிலீஸ் ஆனப்பவே அந்த போட்டோ எடுத்த ரிப்போர்ட்டரை ஒரு நாள் கண்டுபிடிச்சு பழி வாங்குவேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஆனா இப்ப நான் என்ன பண்ணட்டும் என்று கேட்கும்போது சுந்தருக்கு அரவிந்த் ஒரு குழந்தை போல்தான் தெரிந்தான். சுந்தர் அவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். அதை கவனிக்காத அரவிந்த், டீச்சர், எனக்கு பயமா இருக்கு. இப்போ என்னால நான் சொல்ல காப்பாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். என் மனைவியை எப்படி நான் தண்டிக்க முடியும் என்றான் பாவமாக. அவன் முகம் ஒரே நேரத்தில் ஆவேசமும் கோபமும் கலந்த கலவையாக மாறியிருந்தது. டீச்சர், நீங்க இன்னும் அந்த ரிப்போர்ட்டர் மேல கோபமாவோ இல்ல அவளை பழி வாங்கணும்னு நினைச்சீங்கனாலோ அவளுக்கு பதிலா அந்த தண்டனையை எனக்கு கொடுத்துருங்க. நான் தான் அந்த நியூஸ் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டர்னு நினைச்சுக்கோங்க. இதை கேட்ட சுந்தர் சத்தமாகவே சிரித்து விட்டார். அதே நேரம் அவருக்கு அரவிந்தை நினைத்து பெருமையாகவும் இருந்தது. இத்தனை ஆண்டுகளாக அவன் இந்த பிரச்சனை பற்றி நினைவில் வைத்திருக்கிறான் என்பதே சுந்தருக்கு பெரிய விஷயமாகத்தான் இருந்தது. தன் சேரில் இருந்து எழுந்து வந்து அரவிந்தின் முதுகை தட்டி அவனை அமைதிப்படுத்தியவர், அரவிந்த், இந்த விஷயத்த நீ இத்தனை வருஷமா ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அதுக்காக இவ்ளோ சீரியஸா யோசிச்சுட்டு இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. இதை கேட்டதும் ஒன்றும் புரியாமல் அரவிந்த் சுந்தரின் முகத்தை பார்த்தான். ஒரு பெருமூச்சுடன் சுந்தர் பேச ஆரம்பித்தார். அரவிந்த், நான் அப்பவே இத பத்தி உன்கிட்ட சொல்லிருக்கணும். பட் அப்போ நீ ரொம்ப சின்ன பையனா இருந்த. அதான் இத பத்தி நான் உன்கிட்ட டீட்டெயிலா சொல்லல. அந்த ரிப்போர்ட்டர் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. உண்மையிலேயே நான் அந்த ரிப்போர்ட்டருக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். இதை கேட்டு ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போன அரவிந்த் சுந்தரின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். சரியாக அந்த நேரம் சுந்தரின் மனைவி ஒரு தட்டில் பழங்களை எடுத்துக்கொண்டு சிரித்த முகத்தோடு அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவந்திகா எடுத்த போட்டோவில் சுந்தரோடு இருந்த அதே பெண்தான். அவளை பார்த்து புன்னகைத்த சுந்தர், உண்மையிலேயே நான் தான் அந்த ரிப்போர்ட்டருக்கு எங்களை போட்டோ எடுக்கிற சான்ஸ கொடுத்தேன். எப்படி அந்த போட்டோ எடுத்த பொண்ணுக்கு ஒரு 18-19 வயசுதான் இருக்கும். ரொம்ப சின்ன பொண்ணுதான். அவளால எப்படி எங்களை போட்டோ எடுக்க முடியும்னு நினைச்சேன். இதை கேட்ட அரவிந்தருக்கு ஒரு நிமிடத்தில் மொத்த சூழ்நிலையும் தலை கீழாக மாறிவிட்டது போல் தோன்றியது. அவனால் நம்பவே முடியவில்லை. சுந்தர் வேண்டுமென்றுதான் அந்த போட்டோவை எடுக்க அனுமதித்தான் என்று. இது எப்படி சாத்தியம்? எதுக்காக சுந்தர் இப்படி பண்ணாரு? இப்படி அடுக்கடுக்காக பல கேள்விகள் அரவிந்தின் மனதில் நிறைந்திருந்தன. அவன் மனதில் தோன்றிய அனைத்து கேள்விகளுக்கும் சுந்தர் பதில் சொல்ல ஆரம்பித்தார். எங்களுக்கு டைவர்ஸ் ஆகி 4 வருஷமா என்னோட எக்ஸ் வைஃப் இத பப்ளிக்கா சொல்ல வேண்டான்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. அதுவே எனக்கு பெரிய பர்டனா இருந்துச்சு. உனக்கே தெரியும், நானும் ஹேமாவும் அந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னவே கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம். ஆனா 1 வருஷமா எங்க கல்யாணத்தை வெளியே சொல்ல முடியல. எங்க போனாலும் மறைஞ்சே வாழ வேண்டி இருந்துச்சு. நிம்மதியா நாங்க 2 பேரும் ஷாப்பிங் கூட போக முடியல. இது மட்டும் இல்ல, அந்த டைம்ல என்னோட கம்பெனியும் என் விருப்பத்துக்கு எதிரா என்ன ஒரு வயசான கேரக்டர்ல நடிக்க ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த கேரக்டர் சுத்தமா பிடிக்கல.
இந்த கேரக்டர்ல நான் நடிக்கலனா கண்டிப்பா என் பேரை கெடுக்க அவங்க ஏதாவது செய்வாங்க. எனக்குமே ரொம்ப நாள் நடிச்சு டயர்ட் ஆயிருச்சு. நடிக்கிறதையெல்லாம் நிறுத்திட்டு நிம்மதியா வாழணும்னு முடிவு பண்ணேன். ஆனா என் கம்பெனி என்ன அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க, மக்களும் அவ்வளோ சீக்கிரம் என்ன விட மாட்டாங்க. சோ எப்படி இதெல்லாம் சால்வ் பண்றதுன்னு நான் ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருந்தேன். நானே ஒரு ஆளை செட்டப் பண்ணி எங்களை போட்டோ எடுத்து எழுத சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு சின்ன பொண்ணு 3 நாளா தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்றத கவனிச்சேன். சரின்னு நான் தான் வேணும்னே அந்த பொண்ணு போட்டோ எடுக்கிறதுக்கு தோதா போஸ் கொடுத்தேன் என்று சொல்லி சிரித்தவன், சொல்ல போனா அந்த பொண்ணு சரியா போட்டோ எடுக்கலனா இன்னும் கூட நிறைய போட்டோ எடுக்கட்டும்னு ரொம்ப நேரம் அதே இடத்துல நானும் ஹேமாவும் நின்னோம். பட் அந்த பொண்ணு நல்லாவே போட்டோ எடுத்திருந்தா. நான் நினைச்சதை விட இந்த இஷ்யூ சீக்கிரமே வைரல் ஆயிடுச்சு. என் திட்டப்படி அடுத்த நாளே நான் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிய விட்டு நின்னு வீட்ல ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று சந்தோஷமாக சொன்னான். இதை கேட்டதும் அரவிந்த் அதிர்ந்து போனான். இப்போது அவனே ஓங்கி அறைந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. சுந்தர் சொல்வதெல்லாம் உண்மை என்றால் இத்தனை வருடமாக சுந்தருக்காக பழிவாங்க வேண்டும் என்று அந்த ரிப்போர்ட்டரை அவன் தேடிக்கொண்டிருந்ததை ஒரு முட்டாள்தனமான வேலை. அதைவிட முட்டாள்தனம் அவன் அவந்திகாவின் மீது கோபப்பட்டதுதான். அதிலும் அவளை அவன் என்னவெல்லாம் சொல்லி திட்டிவிட்டான். பாவம் அவந்திகா இந்த 1 வாரமாக அவள் குற்ற உணர்வில் தன்னைத்தானே வெறுத்து கொண்டிருப்பாள் என்று நினைக்கும் போதே அரவிந்திற்கு அவன் மீதே வெறுப்பு வந்தது. உடனே அவந்திகாவை பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. வேகமாக அங்கிருந்து எழுந்தான். ஆனால் சுந்தர் இன்னும் பேசி முடிக்கவில்லை. அரவிந்த், அந்த பொண்ண நான் அதுக்கப்புறம் கூட ஒரு நாள் பார்த்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நீ அப்போ ஒரு படத்துல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிட்டு இருந்த. அந்த படத்துல நடிச்ச ஹீரோ உன்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான்னு அவனுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி ஒரு கிளப்ல வச்சு நீ அவனை அடிச்சியே. என்னதான் அந்த படத்தோட டைரக்டர் அந்த இன்சிடென்ட்ட வெளியே தெரியாம பாத்துக்கிட்டாலும் யாரோ உன்னை போட்டோ எடுத்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேல. அரவிந்திற்கு யாரோ அவனை போட்டோ எடுத்தது போல் தோன்றியது. அப்போதுதான் ஞாபகம் வந்தது. அந்த போட்டோ வெளியே வந்தால் என்னவெல்லாம் செய்து சமாளிக்க வேண்டும் என்று ஒரு பிளான் போட்டு வைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு அவசியமே இல்லாமல் அந்த போட்டோ வெளிவரவே இல்லை. அரவிந்த் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போது, அந்த போட்டோவை எடுத்தது கூட அந்த சின்ன பொண்ணுதான். அப்புறம் நான் தேடினதுல அவகிட்ட உன்னை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அவ அது எதையுமே வெளியே சொல்லல. மேபி நீ அவளோட சீக்ரெட் கிரஷா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சுந்தர் மௌனமாக புன்னகைத்தார். அரவிந்தான் இதை கேட்டு அதிர்ந்து போனான். அவன் முகம் நம்ப முடியாத உணர்ச்சியை வெளிப்படுத்தியது. சரியா அந்த இன்சிடென்ட் எப்போது நடந்தது என்று அவனுக்கு ஞாபகமில்லை. ஆனால் அதுதான் அரவிந்த் வளர்ந்து கொண்டிருந்த ஆரம்ப காலம். எப்படியும் 6-7 வருடங்களுக்கு முன் இருக்கலாம். அப்போது அவந்திகா இன்னும் அதிக வறுமையில்தான் இருந்திருப்பாள். அரவிந்த் பற்றிய அந்த இன்ஃபர்மேஷனை விற்றிருந்தால் அவளுக்கு நல்ல பணம் கிடைத்திருக்கும். ஆனால் அவள் அதை செய்யவில்லை என்று நினைக்கும் போது அவனால் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை. சொல்ல முடியாத உணர்ச்சிகளோடு அவன் மனம் நிரம்பி இருந்தது. டீச்சர், நான் இப்பவே போய் என்னோட வைஃபை பார்க்கணும், நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். சுந்தரும், அரவிந்த், அடுத்த டைம் வரையில உன் வைஃபை கூட்டிட்டு வா, நானும் அந்த பொண்ணை பார்க்கணும் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தார். அரவிந்த் அந்த கேட்டை விட்டு வெளியே வந்தபோது அவன் சற்றும் எதிர்பார்க்காத விதமாக அவந்திகா அந்த வீட்டிற்கு வெளியே காம்பவுண்டை நோட்டம் விட்டு கொண்டு நின்றிருந்தாள். அவளும் அரவிந்தை இங்கு எதிர்பார்க்கவில்லை. ஏதோ பேயை பார்த்து பயந்து ஓடுவது போல் அரவிந்தை பார்த்து அவந்திகா பயந்து ஓட ஆரம்பித்தாள். பாகம் 237. சுந்தரிடம் பேசி முடித்துவிட்டு அரவிந்த் வெளியே வரும்போது சரியாக அங்கு காம்பவுண்ட் அருகில் நின்று கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்து விட்டான். அவனை அங்கு சற்றும் எதிர்பார்க்காத அவந்திகா பயத்தில் அங்கிருந்து ஓட முற்பட பின்பக்கமிருந்து ஒரு பலமான கை அவள் கைகளை பிடித்தது. அவந்திகா சுதாரிப்பதற்குள் அரவிந்த் அவந்திகாவை தன் பக்கம் இழுத்துவிட நிலை தடுமாறியவள் அவன் மார்பில் மோதி நின்றாள். பயத்தோடு அவந்திகா அரவிந்தின் முகத்தை பார்க்க
அந்த முகத்தில் முன்பு இருந்த கோபம் துளியும் இல்லை. இப்போது அவன் முகத்தில் விவரிக்க முடியாத கனிவும் ஏக்கமும் தான் இருந்தது. அவன் முகத்தை பார்த்து சாந்தமடைந்தவள் அப்போதுதான் அரவிந்த் ஏன் இங்கு வந்திருக்கிறான் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். ஒருவேளை சுந்தர் கிட்ட சாரி கேட்க வந்திருப்பானோ? இருக்கலாம். இவன் முகத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதே. அப்ப சுந்தர் என்ன மன்னிச்சிட்டாரா என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அரவிந்தின் உதடுகள் அவள் காது மடலில் உரசும் அளவிற்கு நெருங்கி இருந்தன. அவந்திகாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. பட்ட பகலில் நடு ரோட்டில் என்ன செய்கிறான் இவன்? இப்போதே அவனை பிடித்து தள்ளிவிட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவந்திகாவால் அவ்வளவு எளிதாக அவனை தள்ளிவிட முடியவில்லை. அவள் மூளைதான் அவனை விட்டு எட்ட போக வேண்டும் என்று நினைத்ததே தவிர அவந்திகாவின் மனது இன்னும் இன்னும் நெருக்கம் வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொண்டிருந்தது. அது என்னவோ தெரியவில்லை, இது போன்ற சூழ்நிலையில் மட்டும் உடலின் மொத்த உறுப்புகளும் மூளையை தவிக்க விட்டு மனது சொல்வதை கேட்க ஆரம்பித்து விடுகின்றன. நல்ல வேளையாக அந்த ரோட்டில் அதிக ஆள் நடமாட்டம் இல்லை. ஆனாலும் அங்கங்கு ஒரு சிலர் இருக்கத்தான் செய்தார்கள். இது செலிபிரிட்டிகள் வாழும் இடம் என்பதால் அவர்கள் இது போன்ற பல காட்சிகளை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருப்பார்கள் போல. இவர்களை கண்டும் காணாமல் இருந்து விட்டார்கள். அவந்திகாவும் கண்கள் மூடி அரவிந்தின் முத்தத்தை ஏற்க தயாரானாள். உண்மையில் அரவிந்திற்கு முத்தம் கொடுக்கும் ஐடியா எல்லாம் இல்லை. அவந்திகாவின் காதில் ஒரு செய்தி சொல்ல வந்தான், அவ்வளவுதான். அதற்குள்ளாக அவந்திகா கண்களை மூடவும் அரவிந்திற்கும் அவளை முத்தமிட வேண்டும் என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது. கிட்டத்தட்ட 10 நாட்களாக இருவரும் விலகி இருக்கிறார்கள். இப்போது அரவிந்த் அவந்திகாவின் உதட்டில் முத்தமிட்டால் பிறகு அவர்கள் இது பப்ளிக் பிளேஸ் என்பதை மொத்தமாக மறக்க வேண்டியிருக்கும். அதனால் அவளது கன்னத்தில் மென்மையாக ஒரு முத்தமிட்டான். அவன் உதடுகள் அவந்திகாவின் கன்னங்களை தீண்டியதும் அவள் உடல் சிலிர்த்தது. மூடிய கண்களை அவள் இன்னும் திறக்கவில்லை. அரவிந்த் அவள் காதுகளில் மெதுவாக சாரி என்றான். அவந்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. என்னது சாரியா? எதுக்கு இப்ப இவன் சாரி கேக்குறான் என்று யோசித்தவள் கண்களை திறந்து அரவிந்தை நிமிர்ந்து பார்த்தாள். இப்போதுதான் அவள் அரவிந்தை ஒட்டிக்கொண்டு நிற்பதே அவளுக்கு நினைவிற்கு வந்தது. வேகமாக அவனை விட்டு விலக போக அவளை கொஞ்சம் கூட நகர விடாமல் அவன் பிடி இன்னும் அழுத்தமாக இறுகியது. அவந்திகாதான் சுந்தரிடம் மன்னிப்பு கேட்க தயாராக வந்திருந்தாள். சுந்தரை சமாதானப்படுத்திவிட்டு அரவிந்திடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தாள். ஆனால் இங்கு அனைத்தும் உல்டாவாக நடந்து கொண்டிருக்கிறது. அவந்திகா இதை துளியும் எதிர்பார்க்கவில்லை. அவந்திகாவை அதிகம் குழப்ப விரும்பாத அரவிந்த், அந்த போட்டோ அத சுந்தர் வேணும்னே தான் எடுக்க விட்டிருக்காரு. சொல்ல போனா நீ போட்டோ எடுக்கணும்னு தான் அந்த இடத்திலேயே நின்னு இருக்காரு என்று சொன்ன அரவிந்த் சுருக்கமாக என்ன நடந்தது என்பதை அவந்திகாவிற்கு எக்ஸ்பிளைன் செய்தான். இந்த கதையில் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் என்று அவந்திகா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு வாரமாக அவந்திகா தன்னைத்தானே வெறுத்து கொண்டிருந்தாள். ஒரு நல்ல மனிதனின் கெரியர் தன்னால் வீணாகிவிட்டதே என்று யோசித்து யோசித்து இரவில் தூக்கம் கூட வராமல் தவித்திருக்கிறாள். தான் மன்னிக்கவே முடியாத பெரும் பாவத்தை செய்துவிட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அவள் உதவிதான் செய்திருக்கிறாள் என்று தெரிந்ததும் அதை அவளாலேயே நம்ப முடியவில்லை. ஒரு பெருமூச்சு விட்டு தன்னை நிலைப்படுத்தி கொண்டவளுக்கு தன் இதயத்திலிருந்து ஏதோ பெரும் பாரம் குறைந்தது போல் இருந்தது. அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. ஆனால் சந்தோஷமாக இல்லை. உண்மையில் அவள் வேதனையில் இருந்தாள். இந்த ஒரு வாரமாக அரவிந்த் அவந்திகாவை நடத்திய விதத்தை அவளால் மறக்க முடியுமா என்ன? ஏதோ தீண்டத்தகாதவளைப் போலத்தானே அவந்திகாவிடம் அரவிந்த் நடந்து கொண்டான். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வீட்டிற்கும் வரவில்லை. அவந்திகா இருக்கும் இடமே பாவப்பட்டது போல் அவந்திகா இருக்கும் இடத்திற்கு அருகில் கூட வராமல் தானே இருந்தான். இதையெல்லாம் எப்படி அவந்திகாவால் மறக்க முடியும்? அவந்திகாவின் முகம் இறுகியது. வேகமாக தன் கைகளை அரவிந்தின் கைகளில் இருந்து விடுவித்துக் கொண்டவள், அரவிந்த், இந்த டைம் சுந்தர், அடுத்த டைம் யாரு என்றாள்.
அவந்திகாவின் இந்த திடீர் மாற்றத்தை எதிர்பார்க்காத அரவிந்த் குழப்பமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அரவிந்த், நான் என்னோட பாஸ்ட உங்ககிட்டயே விட்டுறேன். ஆமா, உண்மைதான். நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவெல்லாம் இல்ல. நீங்க கேவலமா நினைக்கிற பல வேலையை நான் பண்ணிருக்கேன். சுந்தர் மட்டும் இல்ல, இது மாதிரி எத்தனையோ பேரோட பர்சனல் லைஃப போட்டோ எடுத்து அந்த காசுல வாழ்ந்திருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும்போதெல்லாம் நீங்க இப்படித்தான் நடந்துப்பீங்களா? இன்னைக்கு சுந்தர் விஷயத்துல எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஓகே. ஆனா எல்லா நேரத்திலயும் இப்படி இருக்காதே. அவந்திகாவின் வார்த்தைகளை கேட்டு அரவிந்த் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனான். அவன் கொஞ்சம் டூ மச்சாக செய்துவிட்டான் என்று அவனுக்கே புரிந்தது. என்ன பேசுவது என்று தெரியாமல், அது அவந்திகா என்று அரவிந்த் பேச ஆரம்பிக்கும் போதே, போதும் அரவிந்த், நீங்க எதுவும் பேச வேணாம். ஒருத்தரை காதலிக்கிறதுனா வெறுமனே அப்போதைக்கு காதலிக்கிறது இல்ல. அவங்களோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு அவங்கள மொத்தமா அவங்களோட வாழ்க்கையோட சேர்த்து காதலிக்கணும். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் என்னோட பாஸ்ட் மாறாது. உங்களால என்னோட பாஸ்ட ஏத்துக்க முடியலனா நீங்க எப்படி என்ன காதலிக்கிறதா அர்த்தமாகும்? இப்போ உங்ககிட்ட கேக்குறேன், உங்களால என்ன மொத்தமா ஏத்துக்க முடியுமா? அவந்திகாவின் ஒவ்வொரு வார்த்தையும் கணீர் என்று உறுதியாக வந்து விழுந்தன. இயல்பாகவே நடிகர்களும் பத்திரிகையாளர்களும் எதிரும் புதிருமானவர்கள்தான். அதனாலோ என்னவோ அரவிந்திற்கும் அவந்திகாவிற்கும் திருமணம் ஆனதிலிருந்து அவந்திகா தன்னை அரவிந்தை விட தாழ்வாக நினைத்திருந்தாள். ஆனால் இனியும் அவள் செய்யும் வேலையால் அவளை தாழ்த்தி கொள்ள முடியாது என்று முடிவிற்கு வந்திருந்தாள். அதிலும் இந்த ஒரு வாரம் நடந்தது போன்று மீண்டும் எப்போதும் நடக்கக்கூடாது என்று அவந்திகா விரும்பினாள். அப்படியானால் எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசி ஒரு முடிவிற்கு வருவதுதான் சிறந்தது என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. அரவிந்தால் அவந்திகாவின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. சொல்ல போனால் அரவிந்த் இது போன்ற ஒரு சூழ்நிலையை எதிர்பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அரவிந்தால் இப்போது இருக்கும் அவந்திகாவையும் இனி எதிர்காலத்தில் இருக்க போகும் அவந்திகாவையும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவனால் அவந்திகாவின் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் அது அவனுக்கே தெரியாத ஒரு கேள்விதான். அரவிந்த் அவந்திகாவை காதலிக்கிறான் தான். ஆனால் 8 வருடத்திற்கு முன்னால் இன்டர்நெட்டில் இவனை காதலித்து ஏமாற்றிய தியாவை எப்படி அவனால் காதலிக்க முடியும்? அரவிந்த் பதில் சொல்ல முடியாமல் ஆழ்ந்த யோசனையில் இருக்க அவன் கண்ணில் தெரிந்த குழப்பத்தை பார்த்த அவந்திகா கசப்பாக புன்னகைத்தாள். கடந்த காலத்தில் தான் ஒரு உளவாளியாக இருந்ததைத்தான் அரவிந்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நினைத்த அவந்திகா எதுவும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு சென்றாள். அவந்திகா கேட்ட கேள்விக்கு அரவிந்தால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவந்திகாவை அவன் விட்டுவிடவும் விரும்பவில்லை. அவளை செல்ல விடாமல் அவள் கையை பிடித்தவன், அவந்திகா, நானும் வீட்டுக்கு தான் போறேன், நம்ம சேர்ந்து போலாம் என்றான். வீட்டிற்கு செல்லும் வரை இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. இருவருமே அவரவர் சிந்தனையில் மூழ்கி இருந்தார்கள். வீட்டு வாசலில் கார் நின்றவுடன் அரவிந்தை திரும்பி கூட பார்க்காமல் அவந்திகா காரை விட்டு இறங்கி வீட்டிற்குள் சென்றாள். அரவிந்த் நினைத்திருந்தால் அவந்திகாவிடம் அவளை அவன் ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அவந்திகாவிடம் பொய் சொல்ல அவன் விரும்பவில்லை. இப்போது மட்டுமில்லை, எப்போதும் அவந்திகாவின் கடந்த காலத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போது அவள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் 8 வருடத்திற்கு முன்பு அவனை காதலித்து ஏமாற்றியிருக்கிறாள். அதை எப்படி அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒருவேளை இருவருக்கும் வயதாகும் போது அரவிந்த் அதை மறந்து போகலாம். ஆனால் இப்போது அதை மறக்கும் அளவிற்கு அவனுக்கு பெரிய மனது இல்லை. அவந்திகா கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருக்க இப்போது அரவிந்த் பொறுமையாக அவளை பின்தொடர்ந்து வீட்டிற்குள் சென்றான். இவர்கள் வீட்டிற்குள் வருவதை பார்த்ததும் வள்ளி வந்து, அம்மா, ஐயா, சாப்பாடு ரெடி, இப்பவே சாப்பிடுறீங்களா, எடுத்து வைக்கட்டுமா என்றாள். அரவிந்த் எதுவும் பேசாமல் அவந்திகாவை பார்க்க அவந்திகா வள்ளியின் முகத்தை கூட பார்க்காமல், நான் வெளியவே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு பசி இல்ல என்று சொன்னவள் வேகமாக மேலே சென்றாள். அரவிந்த் மேலே செல்லாமல் அவந்திகாவையே பார்த்து கொண்டிருந்தான். இங்கே அறைக்கு வந்த அவந்திகா என்ன செய்வது என்று தெரியாமல் கட்டிலில் படுத்து சீலிங்கை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனம் முழுவதும் அரவிந்தை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தது.
இந்த அரவிந்தால ஏன் என்னோட பாஸ்ட ஏத்துக்க முடியல? முன்ன நான் ஒரு ரிப்போர்ட்டருக்கு உள்ளவாளியா இருந்தேன் தான், அதனால என்ன இப்ப நான் ரிப்போர்ட்டரா இருக்கேன், ரெண்டுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த ரூமிற்குள் யாரோ வருவது போன்ற காலடி சத்தம் கேட்கவும் அப்படியே திரும்பி படுத்தவள் தலையில் இருந்து கால் வரை பெட்ஷீட்டை போர்த்தி கொண்டு தூங்குவது போல் பாவலா காட்ட ஆரம்பித்தாள். அவந்திகா தூங்கவில்லை என்பது கூட தெரியாத அளவுக்கு அரவிந்த் அவ்வளவு முட்டாளா என்ன? அவள் அருகில் வந்து அங்கிருந்த டேபிளில் எதையோ வைத்தவன், உனக்கு பசிக்கலனா பரவாயில்ல, இந்த பாலவாச்சும் குடி என்றான். அவந்திகா காதே கேட்காதவள் போல் கண்களை மூடி அசையாமல் படுத்திருந்தாள். அரவிந்திற்கு புரிந்தது அவள் ஒன்றும் தூங்கவில்லை, அரவிந்தை அவாய்ட் பண்ணத்தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறாள் என்று. அரவிந்திற்கு இப்போதே அவந்திகாவிடம் பேச வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அவளை எப்படி எழுந்து உட்கார வைப்பது என்றுதான் அவனுக்கு தெரியவில்லை. ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவன் பேச ஆரம்பித்தான். அவந்திகா, எனக்கு உன் மேல இருக்க ஃபீலிங்ஸ் என்று அவன் பேச ஆரம்பிக்கும் போதே பெட்ஷீட்டை விலக்கிவிட்டு சட்டனை எழுந்து அமர்ந்த அவந்திகா, அரவிந்த், உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி இத சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல என்றாள் உறுதியான குரலில். அவந்திகாவிற்கு ஓரளவிற்கு புரிந்தது அரவிந்த் என்ன சொல்ல போகிறான் என்று. இப்போது அரவிந்த் அவந்திகாவின் கடந்த காலத்தையும் ஏற்றுக்கொள்வதாக சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவந்திகா தயாராக இல்லை. அவந்திகா முதலில் கேட்டபோது அரவிந்த் யோசித்தான் தானே. அப்போதே அவந்திகாவிற்கு தெரிந்துவிட்டது அரவிந்தால் அவந்திகாவின் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. இப்போது அவன் சொன்னாலும் அது வெறும் வார்த்தையாகத்தான் இருக்கும். அவந்திகாவிற்கு வெறும் வார்த்தையை கேட்க ஆர்வமில்லை. அதற்கு மேல் அந்த ரூமில் இருக்க பிடிக்காதவளாய் வேகமாக அங்கிருந்து வெளியே சென்றாள். அவந்திகாவின் கோபம் அரவிந்திற்கு புதுமையாக இருந்தது. இதற்கு முன்னர் அந்த கருத்தடை மாத்திரைக்குத்தான் அவந்திகா கோபப்பட்டிருக்கிறாள். அப்போதை விடவும் இப்போது அவந்திகா அதிக கோபத்தில் இருப்பது போல அரவிந்திற்கு தோன்றியது. சாக்லேட் கிடைக்காத சின்ன குழந்தை முகத்தை சோகமாக வைத்துக் கொள்ளுமே, அதுபோல சோகமாக முகத்தை வைத்துக் கொண்ட அரவிந்த் அந்த பெட்ரூமை விட்டு வெளியே வந்தான். அவன் கெஸ்ட் ரூமிற்குள் நுழையும் போது கீழே இருந்து யாரோ அவனை பார்ப்பது போன்ற உணர்வு வந்து கீழே குனிந்து பார்த்தான். அனைத்து வேலையாட்களும் அங்கேதான் நின்று இவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் அவந்திகா சத்தமாக பேசியதால் அவள் பேசியது கீழே வரை கேட்டிருக்கும் என்று அவனுக்கு புரிந்தது. அவனுக்கு அந்த சூழ்நிலை கொஞ்சம் அசௌகரியமாக பட கெஸ்ட் ரூமிற்குள் செல்லாமல் வெளியே சென்றான். அவந்திகாவும் அந்த கெஸ்ட் ரூமில் இருந்த மெத்தையில் படுத்து ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தாள். அவந்திகா, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? அவனே இறங்கி வந்து சாரி கேக்குறான், நீ ஏன் இவ்ளோ சீன் போடுற? இது ஒன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே என்று அவள் மனசாட்சி அவளுக்கு அறிவுறுத்த ஆரம்பித்தது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவந்திகா அரவிந்தின் மீது கோபமாக இருக்கிறாள். அதைத்தான் இப்படி பிடிவாதமாக காட்டிக் கொண்டிருக்கிறாள். இப்போதைக்கு அவந்திகாவின் மனதில் ஒரு துளி கூட இரக்கமில்லை. ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டவள் தன் போனை எடுத்து கேமிங் வெப்சைட்டிற்குள் சென்றாள். ஏதாவது விளையாடினால் அவள் கோபம் குறையும் என்று தோன்றியது. இங்கு நடந்த பிரச்சனைகளில் நீண்ட நாட்களாக அவந்திகாவின் டீம் எப்படி பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூட அவந்திகா பார்க்க மறந்திருந்தாள். அந்த கேமிங் வெப்சைட்டிலேயே அவள் டீமில் இருப்பவர்களின் ப்ராக்ரஸை பார்த்தாள். சரியாக ஏதாவது விளையாடலாம் என்று அவள் முயற்சி செய்ய அவளுக்கு பிடித்த விளையாட்டுக்கள் கூட இன்று அவள் கவனத்தை ஈர்க்கவில்லை. சரி என்று லாக் அவுட் செய்ய போன போது சென்ற முறை அவளுடன் விளையாடிய கேமரிடமிருந்து தற்போது விளையாட அழைப்பு வந்திருந்தது. அது வேறு யாரும் இல்லை, அரவிந்தான். சில நேரங்களில் நம் மனதில் உள்ளவற்றை நேரடியாக பேசிவிட்டாலே அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். பாகம் 238. அவந்திகாவின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் ஏதோ குழப்பத்திலேயே இருந்தது.
சரி, கேம் விளையாடலாம் என்று விளையாடிய போதும் கேமில் கவனம் வைக்க முடியாமல் அவள் கவனம் சிதறிக்கொண்டே இருந்தது. லாக் அவுட் செய்யலாம் என்று அவள் நினைக்கும் போதுதான் அரவிந்த் அவந்திகாவிற்கு விளையாட அழைப்பு விடுத்திருந்தான். ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அவந்திகா அந்த அழைப்பை ரிஜெக்ட் செய்திருந்தாள். அரவிந்தும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மீண்டும் விளையாட அழைப்பு கொடுத்தான். இவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் என்று முனகிக் கொண்டே இந்த அழைப்பையும் ரிஜெக்ட் செய்து விட்டாள். இந்த அரவிந்த் நம்மள நிம்மதியா போன் கூட பார்க்க விட மாட்டான் போல என்று நினைத்தவள் போனை ஆஃப் பண்ண போக அப்போது அவள் ஃப்ரெண்ட் லிஸ்டில் இருந்து மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்தது. தன்னிச்சையாகவே அவந்திகாவின் கை மெசேஜை ஓபன் செய்துவிட அதற்கு பிறகுதான் மெசேஜ் அனுப்பியது அரவிந்த் என்றே கவனித்தாள். என் கூட விளையாட உனக்கு பயமா என்று அனுப்பியிருந்தான். இதை பார்த்ததும் அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. சின்ன குழந்தைகள் எல்லாம் சாப்பிடாமல் அடம் பிடிக்கும் போது இப்போ அம்மாவும் பாப்பாவும் போட்டி வச்சுப்போம், யாரு சீக்கிரமா சாப்பிடுறாங்கன்னு பார்க்கலாம் என்று அம்மாக்கள் யுக்திகளை உபயோகித்து சாப்பிட வைப்பார்களே, அதுபோல்தான் இப்போது அரவிந்தும் அவந்திகாவிடம் அதே தந்திரத்தை தான் பயன்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் அவந்திகா ஒன்றும் 3 வயது குழந்தையெல்லாம் இல்லையே அரவிந்தின் தந்திரத்திற்கு ஏமாந்து போவதற்கு. அரவிந்தின் மெசேஜிற்கு அவள் பதில் சொல்லாமல் இருக்க மீண்டும் ஒரு மெசேஜ் வந்தது. அப்போ விளையாடாமலே உன்னோட தோல்விய ஒத்துக்கிறியா என்று அனுப்பியிருந்தான். ஐய, இவன் அடங்க மாட்டான் போல. இருக்க கோபத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உன்னை க்ளோஸ் பண்ணி அனுப்புறேனா இல்லையான்னு பாரு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவள், யாருக்கு பயம், நான் ரெடி என்று பதில் அனுப்பினாள். இந்த பதிலுக்காகத்தானே அரவிந்த் காத்து கொண்டிருந்தான். நான் வின் பண்ணுனா நீ பெட்ரூமுக்கு வரணும் என்று மெசேஜ் அனுப்பினான். என்னது, பெட்ரூமுக்கு வரணுமா? இவன் என்ன பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? ஐயோ அவந்திகா, இவனை போய் எப்படி லவ் பண்ற? ஒரு பொண்ணை எப்படி சமாதானப்படுத்தணும்னு கூட தெரியாத மரமண்டையா இருக்கான் என்று தனக்கு தானே நொந்து கொண்டவள், அப்போ நான் வின் பண்ணுனா என்று ரிப்ளை அனுப்பினாள். அப்போ நான் கெஸ்ட் ரூமுக்கு வரேன் என்று அடுத்த நொடியே பதில் வந்தது. இதை பார்த்த அவந்திகாவிற்கு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. ஆக இவன் என்னதான் சொல்ல வரான் என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க, அட மக்கு அவந்திகா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவன் உன்னை டார்ச்சர் பண்றது கன்ஃபார்ம் அப்படிங்கறத தான் இப்படி சொல்றான் என்று அவந்திகாவின் மூளை பாயிண்டை எடுத்து கொடுத்தது. அவந்திகாவின் இந்த மெசேஜிற்கு எதுவும் ரிப்ளை செய்யாமல் இருக்க அதற்கு மேலும் தாமதிக்க விரும்பாத அரவிந்த் மீண்டும் ஒரு கேம் இன்விடேஷனை அனுப்பினான். அக்செப்ட் பட்டனை அழுத்தும் போதே அவள் கைகள் லேசாக நடுங்கியது. ஏற்கனவே அவந்திகா கோபமாகத்தான் இருந்தாள். இப்போது சண்டைக்கு வா என்று அரவிந்த் மேலும் அவளை கோபப்படுத்தியது மட்டுமல்லாமல், நான் ஜெயிச்சா நீ பெட்ரூமுக்கு வரணும் என்று சொல்லி அவள் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியிருந்தான். இப்போது அவந்திகா தன் கோபம் முழுவதையும் கேமில் காட்ட ஆரம்பித்திருந்தாள். அரவிந்த் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவனை அடித்து துரத்த வேண்டும் என்பதுதான் அவந்திகாவின் குறிக்கோள். அதற்காக அவளும் மிகவும் பரிச்சயமான சாம்பியன் வாரியரை தேர்ந்தெடுத்திருந்தாள். அரவிந்தோ அதற்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத டேங்க் சாம்பியனை செலக்ட் செய்திருந்தான். அவந்திகாவிற்கு இதை பார்த்ததும் சிரிப்புதான் வந்தது. இவன் என்ன முட்டாளா? யாராவது ஒன்னுத்துக்கும் உதவாத டேங்க் சாம்பியனை போய் செலக்ட் பண்ணுவாங்களா? சும்மாவே இவனை சுத்தி அடிக்கணும்னு நினைச்சேன், இப்ப அவனாவே வந்து தலைய கொடுக்கறான், சாகட்டும் என்று நினைத்து கொண்டு விளையாட ஆரம்பித்தாள். இந்த விளையாட்டை பொறுத்தவரை அவந்திகா செலக்ட் செய்திருக்கும் சாம்பியன் வாரியர் என்பது அனைத்து மாடர்ன் எக்யூப்மெண்ட்டுகளும், அதாவது துப்பாக்கி, பாம், ஏவுகணை என்று அனைத்தையும் வைத்துக்கொண்டு போருக்கு போகும் துடிப்பான இளம் வீரனை போல் திறமையான பாத்திரம். அதே நேரம் அரவிந்த் செலக்ட் செய்திருக்கும்
டேங்க் சாம்பியன் என்பது அந்த காலத்து பீரங்கி போல் பார்க்க பலம் வாய்ந்த கதாபாத்திரம் போல் தெரியலாம். ஆனால் உண்மையில் அது ஒரு டம்மி பீஸ். அவந்திகாவின் திறமைக்கு இந்த டேங்க் சாம்பியன் எல்லாம் ஒரு ஜுஜுபி மேட்டர். விளையாட்டு ஆரம்பமானது. இப்போதைக்கு அந்த விளையாட்டில் ஒரே ஒரு சாலை மட்டும்தான் இருந்தது. அதில் எங்கும் ஒளிந்து கொள்வதற்கு வழியே இல்லை. அரவிந்தின் சாம்பியனை பார்த்ததும் அவந்திகா தன்னிடம் இருந்த வாளை எடுத்து சராமாரியாக அவனை குத்த ஆரம்பித்தாள். அரவிந்தோ எந்த எதிர்த்தாக்குதலும் செய்யாமல் வெறுமனே தப்பிக்க மட்டும் முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவந்திகா அவனை தப்பிக்க விடவே இல்லை. அரவிந்தின் லைஃப் பாயிண்ட் ஒவ்வொன்றாக குறைய குறைய அவந்திகாவிற்கு குதூகலமாக இருந்தது. கத்தியெல்லாம் பயன்படுத்தி எதற்காக அந்த கத்திக்கான மதிப்பை குறைக்க வேண்டும் என்று நினைத்தவள் கைகளாலேயே அரவிந்தின் சாம்பியனை அடக்க ஆரம்பித்தாள். ஏதோ ஸ்கிரீனில் அரவிந்தின் சாம்பியனுக்கு விழும் ஒவ்வொரு குத்தும் நேரடியாக அவந்திகா அரவிந்தையே அடிப்பது போல நினைத்து கொண்டாள். நினைக்கும் போதே அவந்திகாவிற்கு கொண்டாட்டமாக இருந்தது. தன் கண்முன் அரவிந்த் பாவமாக நின்று கொண்டிருப்பதாகவும், அவந்திகா பாக்ஸிங் கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு அரவிந்தை மாறி மாறி பஞ்ச் செய்வது போலவும் நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டாள். இதுவரை இருந்த அழுத்தம் குறைந்து அவந்திகாவின் மனம் இறகு போல லேசாவது போல் உணர்ந்தாள். ஆனாலும் அரவிந்தை அடிப்பதை மட்டும் அவந்திகா நிறுத்திக் கொள்ளவில்லை. அரவிந்த் நினைத்திருந்தால் இதில் ஒரு அடி கூட அவன் மீது விழாமல் தடுத்திருக்க முடியும். ஏன், அவந்திகாவின் சாம்பியனை கூட தாக்கி இருக்க முடியும். ஆனால் அரவிந்த் அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட முயற்சி எடுக்கவில்லை. அன்று அவந்திகாவிடம் மாதவி சொன்னது உண்மைதான். விளையாட்டில் மட்டுமல்ல, இதே நிஜத்தில் அவந்திகா அரவிந்தை அடித்தால் கூட அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அமைதியாக அவள் அடியை வாங்கிக் கொள்வான். நிஜத்திலேயே அடி வாங்கிக் கொள்ள தயாராக இருப்பவனுக்கு விளையாட்டில் வாங்குவது கஷ்டமாக இருக்குமா என்ன? இதே அரவிந்தின் சாம்பியனுக்கு அடி வாங்கி சார்ஜ் குறைந்து விட்டது. இப்போது மட்டும் அவந்திகாவின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு எஸ்கேப் ஆனவன் மீண்டும் அடி வாங்குவதற்கு தேவையான சார்ஜை ஏற்றிக்கொண்டு அவந்திகாவின் கண்களில் தெரியும் இடத்திற்கு வந்துவிட்டான். அடித்து அடித்து சோர்வான அவந்திகாவின் சாம்பியனுக்கும் சார்ஜ் போட்டு இப்போது இன்னும் பலசாலியாக வந்திருந்தாள். இப்படி சின்ன சின்ன குத்தாக விட்டு கொண்டிருப்பதற்கு ஒரே போடாக போட்டு அவந்திகா அரவிந்தின் சாம்பியனை க்ளோஸ் செய்திருக்கலாம். ஆனால் பூனை தான் பிடித்த எலியை சாப்பிடுவதற்கு முன்னால் அதை சிறிது நேரம் விளையாட விட்டு அதற்கு தப்பிக்க வாய்ப்பு கொடுப்பது போல் கொடுத்து இறுதியாக சாப்பிடுமே, அதுபோல் அவந்திகாவும் அரவிந்தின் இந்த சாம்பியனை கொல்லாமல் உயிருடனேயே அடித்து அடித்து தன் ஆத்திரத்தை குறைத்து கொண்டிருக்கிறாள். இப்படியே 2-3 முறை முடிந்திருந்தது. சார்ஜ் போடுவது, அடிப்பது, மீண்டும் சார்ஜ் போடுவது, அடிப்பது என்று 3 முறை முடிந்ததும் அவந்திகாவின் கோபம் முழுமையாக குறைந்திருந்தது. இதே நேரம் அங்கே மாஸ்டர் பெட்ரூமில் அரவிந்த் தன் கையில் இருந்த போனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். இதோ அரவிந்தின் சாம்பியனை அடித்து வீழ்த்தி கொண்டிருக்கிறானே அவந்திகாவின் சாம்பியன் வாரியர், அவனைத்தான் அரவிந்த் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் நினைவெல்லாம் அந்த வாரியர் உருவத்தில் இருக்கும் பெண் மீதுதான் இருந்தது. இந்த 8 வருடங்களில் கேம் எவ்வளவோ அப்டேட் ஆகியிருக்கிறது. அவந்திகாவின் சாம்பியன் வாரியரும் எவ்வளவோ அப்டேட் ஆகியிருக்கிறது. ஆனாலும் அவந்திகா எப்போதும் தனக்கான வீரனாக இந்த சாம்பியன் வாரியரை தான் வைத்திருக்கிறாள். இத்தனை ஆண்டுகளில் அதை அவள் மாற்றவே இல்லை. அவந்திகாவை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்த அரவிந்த் கொஞ்சம் கூட குழப்பமில்லாமல் அமைதியாக போன் திரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் விளையாடுவதற்கு பெரிதாக அலட்டிக் கொள்ளவே இல்லை. ஒவ்வொரு முறையும் அவன் சாம்பியனுக்கு சார்ஜ் தீர்ந்து போகும் போது மட்டும் அவனை சாக விடாமல் நாசுக்காக தப்பித்து வந்து ரீசார்ஜ் போட்டு கொண்டான். மற்றபடி அவந்திகாவிடம் அடி வாங்குவதற்காகவே பிறப்பெடுத்தவன் போல் சளைக்காமல் அடி வாங்கிக் கொண்டிருந்தான். இப்படியே 3-4 முறை சாகும் வரை அடி வாங்கிய பின் இப்போது அவந்திகாவின் கோபம் குறைந்திருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. இப்படி நினைக்கும் போதே அவன் நினைவுகள் 8 வருடத்திற்கு முன்னால் சென்றது.
அப்போது அப்படித்தான் ஏதோ ஒரு விஷயத்திற்காக ராஜன் தியாவை கோபப்படுத்திவிட்டான். என்ன காரணம் என்று அரவிந்திற்கு இப்போது ஞாபகமில்லை. உண்மையில் காரணமே இல்லாத ஏதோ ஒரு சப்பை காரணத்திற்காகத்தான் இருவருக்குள்ளும் சண்டை வந்தது. கடைசியில் அந்த காரணமெல்லாம் காணாமல் போய் ராஜனுக்கு தியாவை சமாதானப்படுத்த தெரியவில்லை என்பதே முதன்மை காரணமாக வந்து நின்றது. ஏ முட்டாள், ஒரு பொண்ணை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு கூட உனக்கு தெரியாதா என்று தியா நேரடியாகவே கேட்டுவிட்டாள். ராஜனோ பணிவோடு, அத நான் எப்படி பண்றது என்று தியாவிடமே ஆலோசனை கேட்டான். அவன் பணிவாக கேட்கவும் தியாவின் கோபம் கொஞ்சம் குறைந்தது. ஏதாச்சும் சமாதானம் சொல்லு, என்ன பத்தி ஸ்வீட்டா ஏதாச்சும் சொல்லு என்றாள். ஸ்வீட்டாவா? அது எப்படி சொல்றது? எனக்கு அதெல்லாம் தெரியாதே என்றான் பாவமாக. அட்லீஸ்ட் என்கிட்ட சாரி ஆச்சும் கேளு என்றாள் பணிவாக. ஐ எம் சாரி என்று அவன் ரோபோ போல் சொல்லியதை கேட்டதும் தியாவிற்கு இன்னும் கோபம் அதிகம்தான் ஆனது. உடனடியாக கேம் இன்விடேஷன் அனுப்பியவள், முட்டாள், இப்பவே கேம் அக்செப்ட் பண்ணி என் கூட ஃபைட் பண்ணு என்று கட்டளையிட்டாள். ராஜனும் ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்காமல் தாய் சொல்லை தட்டாத குழந்தை போல் பவ்யமாக மேட்சை அக்செப்ட் செய்தான். அவன் ஃபைட் செய்ய ஆரம்பிக்கும் போது தியாவிடமிருந்து மற்றொரு கட்டளை வந்தது. அசையாத, அப்படியே நில்லு, நான் உன்னை அடிக்கணும். ராஜன் மறுவார்த்தை பேசவில்லை. தியாவின் அட்டாக்கை தடுக்க கூட முயற்சிக்காமல் அப்படியே நின்றான். கடைசியாக அவன் சாகும் நிலைக்கு வந்ததும், ஏ முட்டாள், செத்துறாத, அப்புறம் நான் யார அடிப்பேன், போய் ரீசார்ஜ் போட்டுட்டு வா என்றாள். இதை கேட்ட ராஜன் ஒரு நிமிடம் பேச்சற்று திகைத்து போனான். அவனுக்கு இதெல்லாம் ஏதோ குழந்தைகள் செய்வது போல் தோன்றியது. ஆனாலும் மறுவார்த்தை பேசாமல் ரீசார்ஜ் செய்து கொண்டு வந்து தியாவிடம் அடி வாங்க தயாராக நின்றான். அப்படியே அடித்து முடித்ததும், ஆஹா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்றாள். ராஜன் எதுவும் பேசவில்லை, அமைதியாக இருந்தான். ராஜன், உனக்கு தெரியுமா, எனக்கு இப்போ ஏதோ சாதிச்ச ஃபீல் வருது. நம்பர் 1 கேமரை துடிக்க துடிக்க அடிச்சு காலி பண்றது செம்ம ஹாப்பியா இருக்கு தெரியுமா என்று சொல்லி சிரித்தாள். ராஜனுக்கு இதெல்லாம் குழந்தைத்தனமாக இருந்தாலும் அதற்கு பிறகு ராஜன் எப்போது தியாவை கோபப்படுத்தினாலும் இருவரும் மேட்ச் வைத்துக் கொள்வார்கள். ராஜனும் அமைதியாக அடி வாங்கிக் கொள்வான். அவந்திகாவின் கோபத்தின் அளவிற்கு ஏற்ற மாதிரி அட்டாக்களின் அளவும் கூடவும் குறையவும் செய்யும். இதையெல்லாம் யோசித்தவனின் இதழோரம் அவனை அறியாமல் ஒரு புன்னகை வந்து ஒட்டிக்கொண்டது. அங்கே அவந்திகாவிற்கு இப்போதுதான் சந்தேகம் தோன்றியது. அவளுக்கு புரிந்தது, அரவிந்த் இன்னும் விளையாட்டை ஆரம்பிக்கவே இல்லை என்று. ஏன் அரவிந்த் இப்படி செய்து கொண்டிருக்கிறான் என்பது அவந்திகாவிற்கு தெரியவில்லை. அதை பற்றி அவள் பெரிதும் யோசிக்கவும் விரும்பவில்லை. அவனை அடிக்கும் போது அவந்திகாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. இதுவே போதும் என்று நினைத்தவள் அரவிந்தை அடிப்பதை நிறுத்திவிட்டு அந்த கேமின் உண்மையான டார்கெட்டான டவரை நோக்கி சென்றாள். இந்த கேமை பொறுத்தவரை அதில் இருக்கும் டவரை யார் முதலில் அடித்து வீழ்த்துகிறார்களோ அவர்கள்தான் வின்னர். அரவிந்தின் சாம்பியனை சாகும் வரை அடித்து போட்ட அவந்திகா டவருக்கு பெரிதாக எதுவும் பாதுகாப்பு போடாமல் டவரின் மேல் பகுதியை அட்டாக் செய்ய சென்றாள். பாவம் அவந்திகா அரவிந்தை பற்றி மிகவும் குறைத்து மதிப்பிட்டு விட்டாள். அவள் துளியும் எதிர்பார்த்திடாத விதமாக அரவிந்த் மின்னல் வேகத்தில் சார்ஜ் ஏற்றிக்கொண்டு டவரை நெருங்கியிருந்தான். அடுத்த 2 நொடிகளில் அந்த டவர் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. அவ்வளவுதான், கேம் முடிந்துவிட்டது. அவந்திகா தோற்றுவிட்டாள். கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தும் முடிந்துவிட்டது. அவந்திகா இன்னும் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. அவளால் தான் தோற்றுவிட்டோம் என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அரவிந்த், யூ ஆர் அ சீட்டர், முடிஞ்சா நேரா வந்து என்ன அடிச்சு பாரு என்று சத்தமாக கத்தியவள் வாசல் பக்கமாக திரும்பி பார்த்தாள். கதவு இன்னும் சாத்தப்பட்டுதான் இருந்தது. யாரும் வருவதற்கான அறிகுறியே தெரியவில்லை. இவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? நான் பெட்ரூமுக்கு வருவேன்னு நினைச்சிட்டு இருக்கானா? அப்படியே கனவு கண்டுட்டு இருக்கட்டும், நான் போக மாட்டேன்
என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் பிடிவாதமாக கெஸ்ட் ரூம் பெட்டிலேயே படுத்திருந்தாள். சிறிது நேரத்தில் அப்படியே தூங்கியும் போனாள். அவள் எழுந்தபோது வீடே அமைதியாக இருந்தது. வெளியேவும் கொஞ்சம் இருட்ட துவங்கி இருந்தது. அவள் கீழே இறங்கி சென்றபோது வள்ளி ஓடி வந்து, அம்மா, ஐயா கோபமா வெளியே போனாரு என்றாள். வெளியே போனானா? எங்க போனா? உண்மையிலே நான் தான் கோபமா இருக்கேன், இவன் ஏன் கோபமா இருக்கான் என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவந்திகாவிற்கு போன் வந்தது. அரவிந்த் தான் போன் செய்திருந்தான். முதலில் அட்டன் செய்யாமல் கட் செய்தாள். மறுபடியும் அழைப்பு வந்தது. எடுத்து காதில் வைத்த போது, ஹலோ, நீங்க அரவிந்த் சாரோட வைஃபா என்று பதற்றத்தோடு மற்றொரு குரல் கேட்டது. அவந்திகா பதறி போனாள். ஆமா, யாரு நீங்க? அரவிந்த் போன்ல இருந்து கால் பண்றீங்க என்று அவந்திகா பதறி போனாள். மேடம், சார் கொஞ்சம் ஆபத்துல இருக்காரு, இமீடியட்டா இங்க வாங்க, நான் லொகேஷன் சென்ட் பண்றேன் என்று பதில் வந்தது. ஒரு நிமிடம் அவந்திகாவிற்கு இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது. கொஞ்சம் கூட தாமதிக்காமல் ஒரு கேபை புக் செய்தவள் அந்த லொகேஷனிற்கு சென்றாள். விளையாட்டில் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையிலும் ஒரு நொடி நாம் யோசிக்காமல் செயல்பட்டால் மொத்த வாழ்க்கையே ஒரே நொடியில் தலைகீழாக மாறிவிடும் வாய்ப்பு உள்ளது. பாகம் 239. அரவிந்தின் நம்பரிலிருந்து யாரோ போன் செய்து அரவிந்திற்கு ஆபத்து என்று சொன்னதும் அவந்திகா பதறி அடித்துக் கொண்டு அங்கு சென்றாள். செல்லும் அவசரத்தில் அது எந்த இடம் என்று கூட பார்க்காமல் லொகேஷனை மட்டும் வைத்துக்கொண்டு அங்கு சென்றவளுக்கு அது ஒரு ஹோட்டல் என்றதும் கொஞ்சம் விசித்திரமாகத்தான் இருந்தது. ஹாஸ்பிட்டலாக இருக்கும் என்றுதான் அவந்திகா எதிர்பார்த்திருந்தாள். ஹோட்டல் என்றதும் தான் சரியான அட்ரஸிற்குத்தான் வந்திருக்கிறோமா என்று ஒரு முறைக்கு இருமுறை சரி பார்த்து கொண்டு உள்ளே சென்றாள். அவள் மனதில் என்னென்னவெல்லாமோ எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தது. ஒருவேளை அரவிந்த் அதிகமா குடிச்சிருப்பானோ, அதனாலதான் ஹோட்டல்ல இருந்து கால் பண்ணிருப்பாங்களோ என்று யோசித்துக் கொண்டே உள்ளே சென்றவள் அங்கிருந்த செட்டப்பை பார்த்து ஒரு நிமிடம் அப்படியே திகைத்து போனாள். அந்த ரெஸ்டாரண்டிற்குள் சென்றதும் அவள் கண்களில் பட்டது ஒரு மிக பெரிய பொக்கேதான். 999 ரோஜாக்களாலான மிக பெரிய பொக்கே அது. அந்த ரூமையே கம்பீரமாக ஆக்கிரமித்திருந்தது. அவந்திகாவிற்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அவள் ஒன்றும் புரியாமல் அந்த அறையை சுற்றி முற்றி பார்த்தாள். அந்த அறையில் அவளை தவிர வேறு யாரும் இல்லை. திடீரென்று வயலின் ஒலி கேட்க ஆரம்பித்தது. அதிர்ந்து போய் அவந்திகா திரும்பி பார்க்க அவளுக்கு எதிர்ப்புறம் இருந்த ரூமிலிருந்து 2 வயலினிஸ்டுகள் வயலின் வாசித்துக் கொண்டே அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த அறையில் இருந்த விளக்குகள் அத்தனையும் ஒரு நொடியில் அணைக்கப்பட்டது. இப்போது அந்த வயலின் இசையை தவிர அங்கு வேறு எந்த ஓசையும் இல்லை. ஒரு துளி வெளிச்சம் கூட இல்லாமல் அந்த இடம் கும் இருட்டாக இருந்தது. அவந்திகாவிற்கு ஒரு நிமிடம் திகிலாக கூட இருந்தது. ஆனால் சட்டென பல வண்ணத்தில் மின் விளக்குகள் எரிய அந்த அறை பிரகாசமானது. சட்டென இத்தனை வெளிச்சம் வரவும் அவந்திகாவிற்கு கண்கள் கூசியது. அனிச்சையாக அவள் கைகள் அவள் கண்களை மறைத்தது. மெல்ல அந்த வெளிச்சத்திற்கு பழக்கப்பட்டு அவந்திகா கண்களை திறக்கையில் அவளை நோக்கி கருப்பு கோட் சூட் அணிந்து வசீகரமாக அரவிந்த் வந்து கொண்டிருந்தான். அவந்திகா மெய்மறந்து போனாள். எப்போதும் சிடுசிடுவென இருக்கும் அரவிந்திற்கு இவ்வளவு ரொமான்டிக்காக கூட செய்ய தெரியுமா என்று நினைக்கையிலேயே அவந்திகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனது நிமிர்ந்த நடையும் கம்பீரமான தோற்றமும் அவனை இன்னும் ரொமான்டிக்காக காட்டியது. எப்போதும் போல் அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை என்றாலும் அவன் கண்கள் தெளிவாகவே அவன் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியது. பதற்றத்தோடு இங்கு வரும்போது அவந்திகா துளி கூட இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கவில்லை. அரவிந்திற்கு இப்படியெல்லாம் செய்ய தெரியும் என்று அவந்திகா இதுவரை யோசித்து கூட பார்த்தது இல்லை. அவந்திகா மெய்மறந்து அரவிந்தையே பார்த்து கொண்டு நிற்க இப்போது அரவிந்த் அவந்திகாவிற்கு அருகில் வந்திருந்தான். இருவரது விழிகளும் சந்தித்து கொண்டன. மெதுவாக தன் கைகளை அவந்திகாவிடம் நீட்டிய அரவிந்த், இந்த தேவதை இப்ப என் கூட டின்னருக்கு வருவாளா
என்று வசீகரிக்கும் குரலில் கேட்டான். அவந்திகாவிற்கு இது அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருந்தது. கைகள் இரண்டையும் வைத்து ஒரு நிமிடம் தன் முகத்தை மறைத்து கொண்டாள். அவள் கண்கள் மட்டும்தான் வெளியே தெரிந்தது. அந்த கண்களும் பிரமிப்பாக அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தன. அரவிந்தும் அவந்திகாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். முதலாக பெண்களிடம் பேசும் டீனேஜ் பையன் போல் அரவிந்தின் இதயம் துடித்து கொண்டிருந்தது. இன்னமும் அவன் கைகள் அவந்திகாவை நோக்கி நீண்டுதான் இருந்தது. இந்த நிமிடத்தில் அவந்திகாவின் கோபமெல்லாம் காற்றில் கரைந்து காணாமல் போனது. கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் அவள் அரவிந்த் மீது அளவில்லாத கோபத்தில் இருந்தாள் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். அவள் என்னதான் முயன்றும் அவள் முகம் வெட்கத்தில் சிவப்பதையும் அவள் உதடுகள் சிரிப்பதையும் அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அரவிந்தை போன்ற ஒரு சிடுமூஞ்சி இப்படியெல்லாம் ரொமான்டிக்காக செய்வது உலக அதிசயம்தான் என்பது அவளுக்கு தெரியும். தன் முன்னால் கையை நீட்டி ஏக்கமாக காத்திருக்கும் அரவிந்தை இதற்கு மேலும் காக்க வைக்க அவந்திகாவிற்கு விருப்பமில்லை. மெதுவாக தன் மென்மையான கைகளை அரவிந்தின் கைகளில் வைத்தாள். உணர்ச்சியை வெளிப்படுத்த தெரியாத அந்த ரோபோ மூஞ்சியிலும் மெல்லிய புன்னகை அரும்பியது. அரவிந்திற்கு உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அவந்திகா அவன் மீது அளவில்லாத கோபமாக இருக்கிறாள் என்று அரவிந்திற்கு தெரியும். அதை எப்படி சரி செய்வது, அவந்திகாவை எப்படி சமாதானப்படுத்துவது என்று பெரிய ரிசர்ச்சே செய்துதான் இந்த ஏற்பாட்டை செய்தான். இதை பார்த்தும் கூட அவந்திகா ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கவும் அவந்திகாவிற்கு இன்னும் அவன் மீது கோபம் இருக்கிறது போலும் என்று நினைத்திருந்தான். இப்போது அவந்திகா கையை கொடுத்ததும் தான் அரவிந்திற்கு நிம்மதியாக இருந்தது. அவந்திகாவை லிப்டில் ஏற்றி அந்த ரெஸ்டாரண்டில் மேல் மாடிக்கு அழைத்து சென்றான். அது ஒரு கசிபோ. சுற்றிலும் அலங்கார விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருக்க அந்த திறந்த வெளியில் ஒற்றை கூரை மட்டும் இருந்தது. அதில் ஒரு டைனிங் டேபிளில் நிறைய உணவு வகைகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த மாடியில் இருந்து பார்ப்பதற்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கும் கார்கள் எல்லாம் எலிக்குட்டி போல் அவ்வளவு சிறிதாக தெரிந்தது. சென்னை சிட்டி முழுவதும் பல வண்ண விளக்கொளியில் அவ்வளவு ரம்யமாக தெரிந்தது. தூரத்தில் கடலும் தெரிந்தது. அந்த இடமே அவ்வளவு அழகானதாக இருந்தது. இந்த இதயம் இன்னும் எத்தனை எத்தனை இன்பங்களை தாங்கும் என்பது போல்தான் அவந்திகாவிற்கு இருந்தது. வெறும் வார்த்தைக்கு மட்டுமல்ல, அரவிந்த் அவளை ஒரு தேவதை போலத்தான் நடத்தினான். அவந்திகா அமர்வதற்கு ஒரு சேரை நகர்த்தி அவளை அமர வைத்த பின் தன் சேரில் அமர்ந்து கொண்டவன், இந்த ரெஸ்டாரண்ட் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஃபுட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும் என்றான். அவந்திகா அரவிந்த் கொடுத்த அதிர்ச்சியில் வாயடைத்து போயிருந்தாள். அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அமைதியாக தலையசைத்தாள். பரந்த அந்த இடத்தில் யாரும் இல்லாமல் அவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். முன்பெல்லாம் வீட்டில் இருக்கும் அனைவரும் மாடியில் அமர்ந்து நிலவையும் விண்மீன்களையும் ரசித்துக் கொண்டே நிலாச்சோறு உண்பார்கள். இப்போது அரவிந்தும் அவந்திகாவும் அதன் அப்டேட்டட் வெர்ஷனை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அமர்ந்திருந்த டைனிங்கை சுற்றி கண்ணாடி கதவு போடப்பட்டிருந்தது. அதனால் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் வெளியே தெரியும் உலகத்தை அவர்களால் ரசிக்க முடிந்தது. அவந்திகா சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருக்க அரவிந்த் அவந்திகாவிற்கான உணவை அவள் தட்டில் பரிமாறினான். அன்று சூர்யா அவந்திகாவிற்கு சிக்கன் பிடிக்கும் என்று சொல்லி இருந்தான் அல்லவா? அதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அரவிந்த் இந்த ரெஸ்டாரண்டில் இருக்கும் சிக்கன் வெரைட்டிஸ் அனைத்தையும் ஆர்டர் செய்திருந்தான். இதை ரொமான்டிக் டின்னர் என்று சொல்வதை விட சிக்கன் டின்னர் என்று கூட சொல்லலாம். இவ்வளவு நேரம் வெளியே பார்த்து கொண்டிருந்தவள் இப்போதுதான் அந்த டைனிங் டேபிளை பார்த்தாள். அவந்திகாவிற்கு அரவிந்தின் கோமாளித்தனத்தை நினைத்து சிரிப்புதான் வந்தது. அவந்திகா தனக்குள்ளேயே சிரித்து கொண்டிருக்க அதை கவனிக்காத அரவிந்த் அவந்திகாவின் பிளேட்டில் இருந்த ஒரு சிக்கனை கட் செய்து அதை ஃபோர்க்கில் எடுத்து அவந்திகாவின் வாய் அருகே நீட்டினான். இதை எதிர்பார்க்காத அவந்திகா ஒரு நிமிடம் திகைத்து போனாலும் ஒரு சிறு வெட்கத்தோடு அதை வாங்கிக் கொண்டாள். அவள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அவன் ஒரு பீஸை சாப்பிட்டு விட்டு,
டேஸ்ட் நல்லா இருக்குல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா என்றான். அவந்திகாவிற்கு எங்கே டேஸ்ட் எல்லாம் தெரிந்தது. அவள் அரவிந்தைத்தான் வைத்த கண் வாங்காமல் சைட் அடித்துக் கொண்டிருந்தாள். அரவிந்த் கேட்ட பிறகுதான் அவன் கொடுத்த ஒரு பீஸ் சிக்கனையே இன்னும் சாப்பிடாமல் அவள் மென்று கொண்டிருப்பது அவளுக்கு நினைவு வந்தது. வேகமாக அதை முழுங்கிவிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு என்றாள். அதற்கு பிறகு அவந்திகாவே சாப்பிடலாம் என்று ஸ்பூனை எடுக்க வேகமாக அவளிடமிருந்து பிளேட்டையும் ஸ்பூனையும் வாங்கியவன் அவனே ஒவ்வொரு வாயாக அவளுக்கு ஊட்ட ஆரம்பித்தான். அவந்திகாவும் அதற்கு மேல் மறுபேதும் சொல்லவில்லை. ஒரு வாய் அவளுக்கு ஊட்டுவதும் ஒரு வாய் அவன் சாப்பிடுவதுமாக இருந்தான். அரவிந்தை நன்றாக தெரிந்தவர்கள் யாராவது இந்த காட்சியை பார்த்தால் கண்டிப்பாக இது அரவிந்தே கிடையாது என்று சொல்லியிருப்பார்கள். ஏன், மாதவி பார்த்தால் கூட இது தன் மகன்தான் என்று நம்பியிருக்க மாட்டார். அவந்திகாவிற்கோ இப்போது அரவிந்த் ஒரு குழந்தை போல் அவ்வளவு கியூட்டாக தெரிந்தான். அதிலும் குழந்தைகளுக்கு ஊட்டிவிடும் போது சுட்டுவிடக் கூடாது என்று ஒவ்வொரு வாயாக ஊதி ஊதி ஊட்டுவார்களே, அதே போல் கவனமாக ஒவ்வொரு முறை அவளுக்கு ஊட்டும் போதும் அதை ஊதி ஊதி ஊட்டிக் கொண்டிருந்தான். புண்ணான அவந்திகாவின் இதயத்திற்கு அரவிந்தின் இந்த கவனிப்பு இதமாக இருந்தது. உண்மையில் அரவிந்த் அவளுக்காக எது செய்தாலும் அவந்திகாவின் மனது நெகிழ்ந்துதான் போகும். அதுவும் இன்று அரவிந்த் அவளை ஒரு குழந்தை போல் தாங்கிக் கொண்டிருக்கிறான். அவள் மகிழ்ச்சியை சொல்லவா வேண்டும்? இவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் போதும் அவந்திகாவிற்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. அது என்னவென்று அவளுக்கே தெரியவில்லை. ஏனென்றே தெரியாமல் அவள் மனம் அவளது கடந்த காலத்தை நினைத்து வேதனை கொள்ள ஆரம்பித்தது. எதை பற்றி யோசித்தும் இந்த அழகான தருணத்தை கெடுத்துக்கொள்ள அவந்திகா விரும்பவில்லை. முட்டாள் அவந்திகா, அரவிந்த் உனக்காக எவ்வளவு மெனக்கெட்டு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். இப்ப போய் எதுக்கு கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்க என்று அவள் மனசாட்சி அவளை கடிந்து கொள்ளவும் அவந்திகாவும் அதற்கு மேல் எதிலும் கவனத்தை செலுத்தாமல் சமத்து பாப்பாவாக அரவிந்த் ஊட்டி விடுவதை சாப்பிட ஆரம்பித்தாள். மதியமும் அவந்திகா சாப்பிடவில்லை. அத்தோடு இப்போது அரவிந்த் ஊட்டி வேறு விட்டு கொண்டிருக்கிறான் என்பதால் நன்றாக வெளுத்து வாங்கிவிட்டாள். ஏப்பம் வந்து அவள் வயிறு ஃபுல் ஆகிவிட்டதை எச்சரிக்கும் வரை போதும் என்று சொல்லாதவள் அதற்கு பின்தான் டேபிளில் இருக்கும் முக்கால்வாசி உணவை அவள் காலி செய்திருக்கிறாள் என்பதையே பார்த்தாள். ஐயோ, அரவிந்த் முன்னாடி இப்படி சாப்பிட்டு மானத்தை வாங்கிட்டியே அவந்திகா. அவன் உன்னை சரியான சாப்பாட்டு ராணின்னு நினைச்சிருப்பான். அடுத்த டைம் எல்லாம் உன்னை ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வரவே பயப்பட போறான் பாரு என்று நினைத்தவள் அரவிந்தை பார்த்து அசடு வழிந்து கொண்டு, அரவிந்த், அது நான் மதியமும் சாப்பிடலையா, அதான் கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டுட்டேன் என்றாள். என்னது, ஓவரா சாப்பிட்டுட்டியா? நீ சரியாவே சாப்பிடல. இந்த டிஷ் எல்லாம் உனக்கு பிடிக்கலையா என்ன என்று சீரியஸான டோனில் அரவிந்த் கேட்கவும் அவந்திகாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. டேய், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா என்று மைண்ட் வாய்ஸை சத்தமாகவே கேட்டுவிட்டாள். நல்ல வேளையாக அரவிந்த் அதை கவனிக்கவில்லை. இல்லை இல்லை, கவனித்தான், ஆனால் அதை கண்டு கொள்ளவில்லை. அங்கிருந்த குலாப் ஜாமுன் கப்பை எடுத்தவன், சரி இந்த ஸ்வீட்டோட முடிச்சுப்போம் என்றான். குலாப் ஜாமுன் என்றதும் ஆல்ரெடி ஃபுல் ஆகி இருந்ததை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அவள் வயிறு அதற்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி குலாப் ஜாமுனிற்காக காத்திருக்க ஆரம்பித்தது. தன்னை மறந்து அவந்திகா அந்த குலாப் ஜாமுனை சாப்பிட்டு கொண்டிருக்க அரவிந்தின் பார்வை மொத்தமும் அவள் உதடுகளில்தான் இருந்தது. அதிலும் அவள் உதட்டை சுற்றி அந்த குலாப் ஜாமுனின் ஜீரா வழிந்திருக்க அரவிந்திற்கு அவள் இதழ்கள் பனியில் நனைந்த ரோஜா போல் தோன்றியது. என்னதான் அரவிந்த் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சித்தாலும் அவனால் கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. இப்போதே அவள் இதழ்களை சுவைக்க வேண்டும் என்று அவன் மனம் கட்டளையிட தன்னை மறந்தவன் எழுந்து அவந்திகாவிடம் சென்றான். அரவிந்த் ஏன் தன் அருகில் வருகிறான் என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அரவிந்த் அவள் இதழ்களை சுவைக்க ஆரம்பித்திருந்தான். முதலில் திகைத்து போன அவந்திகா பின் அவளும் அவன் முத்தத்தில் இணைந்து கொண்டாள்.
இப்போது அவந்திகா சாப்பிட்ட குலாப் ஜாமுனின் சுவை அரவிந்திற்கு இனித்தது. இவர்களை பார்த்து வெட்கப்பட்டு தான் நிலவு ஒளிந்து கொண்டது போல. இல்லை, அரவிந்தை போல் அதனை காதலிக்க ஒரு காதலன் இல்லை என்று பொறாமையில் கூட எங்காவது சென்றிருக்கலாம். இருள் சூழ்ந்த அந்த வானில் நட்சத்திரங்கள் கூட பெரிதாக இல்லை. மேக கூட்டங்கள் தான் இங்கும் அங்கும் அலைமோதிக் கொண்டிருந்தது. உள்ளே 2 உடல்கள் காதலில் மூழ்கி சூடேறிக் கொண்டிருக்க, வெளியே தென்றல் காற்று குளுமையாக வீசிக்கொண்டிருந்தது. நமக்கு பிடித்தவர்களுக்காக நாம் ஆடம்பரமாகத்தான் ஏதும் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. அவர்களுக்காக நாம் என்ன செய்தாலும் அது மகிழ்ச்சியைத்தான் கொடுக்கும். பாகம் 240. அவந்திகாவும் அரவிந்தும் எவ்வளவு நேரம் முத்தமிட்டுக் கொண்டார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் அவள் உதட்டை தாண்டி இன்னும் முன்னேற சொல்லி அரவிந்தின் மனம் அவனை உந்தி தள்ள, அரவிந்தோ கஷ்டப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவந்திகாவின் உதட்டை விடுவித்தான். இந்த முத்தம் இவ்வளவு சீக்கிரமாக முடிவதில் அவந்திகாவிற்கும் விருப்பமில்லை. இன்னும் ஒரு வகையான கிறக்கத்திலேயே அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தாள். இப்போதுதான் அரவிந்த் எதையோ வெறித்து பார்ப்பது தெரிந்தது. முத்தத்தை நிறுத்திவிட்டு இவன் அப்படி எதை பார்க்கிறான் என்று நினைத்த அவந்திகா அரவிந்தின் பார்வை சென்ற திசையை பார்த்தாள். அவளுக்கு கருமேகங்கள் மட்டும்தான் தெரிந்தது. ஆனால் அரவிந்த் அந்த மேகங்களுக்குள் மறைந்து அவ்வப்போது எட்டி பார்க்கும் ஒற்றை நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருந்தான். வானத்தை பார்த்து கொண்டிருந்த அவந்திகா தன் கண்ணெதிரே ஏதோ பிரகாசிப்பது போல் தெரிய கீழே குனிந்து பார்த்தாள். அவள் கண் முன்னால் ஒரு அழகிய நட்சத்திரம் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அவந்திகாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அது ஒரு மிக மெல்லிய நெக்லஸ். மெல்லிய நூல் போன்ற செயினில் அழகான ஒரு நட்சத்திர டாலர். பார்ப்பதற்கு சிம்பிளாக இருந்தாலும் அந்த டைமண்ட் நெக்லஸ் கண்ணை பறிப்பதாக இருந்தது. முகம் நிறைந்த ஆச்சரியத்தோடு அவந்திகா அரவிந்தின் முகத்தை பார்த்தாள். இது நல்லா இருக்குல்ல என்றான் அரவிந்த். நிஜமாவே அரவிந்த், ரொம்ப சூப்பரா இருக்கு என்று சொன்னவள், எனக்காகத்தான் இதை வாங்குனீங்களா என்று ஆசையோடு கையை நீட்டினாள். அவந்திகாவும் பெரிய குடும்பத்தில் பிறந்தவள்தான் என்பதால் இது போன்ற ஆடம்பர அணிகலன் எல்லாம் அவளுக்கு புதிது கிடையாது. அனைத்தும் அவளுக்கு பழக்கப்பட்டவைதான் என்றாலும் இந்த நெக்லஸ் உண்மையாகவே அவந்திகாவை மிகவும் கவர்ந்தது. அவந்திகாவால் அதை விட்டு தன் கண்களை அகற்ற முடியவில்லை. ஆசையோடு அவள் அதை தொடப்போக அந்த நெக்லஸை பின்னால் இழுத்து தன் கைக்குள் வைத்து கொண்ட அரவிந்த், இது உனக்கு கிடையாது, சும்மா உன்கிட்ட நல்லா இருக்கான்னு காட்டுனேன், அவ்வளவுதான் என்றான். இதை கேட்டதும் அவந்திகாவின் முகம் அப்படியே வாடி போனது. ஒரு நொடி சோகமாக மாறியவளுக்கு அப்போதுதான் அரவிந்த் வேண்டுமென்றுதான் அந்த நெக்லஸை அவளிடம் காட்டியிருக்கிறான் என்பது புரிந்தது. இவன் இருக்கானே, சரியான சைக்கோ மண்டையன். இன்னைக்கு தான் இவன் நல்லவன் நினைச்சேன், கெட்டையவே கிடையாது, வேணும்னே தான் என்கிட்ட காட்டியிருக்கான் என்று மனதிற்குள் அவனை கழுவி ஊற்றிய அவந்திகா அவனை முறைத்து பார்க்க அரவிந்திற்கு சிரிப்பு வந்தது. சத்தமாகவே சிரித்து விட்டான். அவந்திகாவை கோபப்படுத்தி பார்க்க வேண்டும் என்றுதானே அரவிந்த் இப்படி செய்தான். இப்போது அவன் நினைத்தது நடந்ததும் அவனுக்கு சிரிப்பாக வந்தது. செல்லமாக அவந்திகாவின் மூக்கை பிடித்து ஆட்டியவன், நான் சும்மாதான் சொன்னேன், திரும்ப நானே போட்டு விடுறேன் என்று சொன்னவன் அவந்திகாவின் தோளை பிடித்து திருப்பினான். அவந்திகாவோ அரவிந்த் சிரிப்பதை பார்த்து இன்னும் அதிகமாக அவனை திட்டிக் கொண்டிருந்தாள். பைத்தியம் பிடிச்ச குரங்கு, என்ன டென்ஷன் ஆக்குறதுல இவனுக்கு அப்படி என்னதான் ஆனந்தமோ தெரியல. வாய்க்குள் முனகி கொண்டே திரும்பி நின்றாள். அரவிந்த் அவந்திகாவின் கூந்தலை விலக்கவும் அவளின் வெளிர் நிற வெற்று முதுகு அரவிந்தை ஏதோ செய்தது. அவன் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருந்த கட்டுப்பாடு அவனை விட்டு சென்றுவிடும் போல் இருந்தது. என்னதான் அரவிந்த் அவந்திகாவை முழுமையாக பார்த்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவள் அவனை போதை ஏற்றிக் கொண்டுதான் இருக்கிறாள்.
கஷ்டப்பட்டு கண்ணை மூடி தன்னை நிதானப்படுத்திக் கொண்டவன் அவந்திகாவின் கழுத்தில் அந்த அழகிய செயினை போட்டுவிட்டான். செயினை போட்டதும் விட்டுவிடுவான் என்று அவந்திகா நினைத்திருக்க அவள் இடுப்பை பிடித்து தன் பக்கம் இழுத்தவன் அப்படியே அவள் கழுத்தில் முகம் புதைத்தான். அவந்திகாவிற்கு வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பித்தது. அதுவும் அரவிந்தின் சூடான மூச்சுக்காற்று அவள் வெற்று முதுகில் படும்போது அவந்திகாவிற்கு உள்ளுக்குள் ஏதோ செய்ய ஆரம்பித்தது. அரவிந்த் என்றாள். ஆனால் வெறும் காற்றுதான் வந்தது. அவள் சொன்னதை அவளாலேயே கேட்க முடியவில்லை. ஒரு நிமிடம் எதுவும் பேசாமல் நிதானித்த அரவிந்த், பொம்மி, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. இப்போ இருந்து நீ வேற நான் வேற கிடையாது. உன்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னோட ப்ராப்ளம்ஸும் கூட. அது உன்னோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எதுவா இருந்தாலும் சரி. உனக்கு ஒரு கஷ்டம்னா அதுக்கு தோள் கொடுத்து தாங்க நான் இருக்கேன். இதை கேட்டதும் அவந்திகாவின் உடல் சிலிர்த்தது. அவள் கண்கள் பனித்தது. அவந்திகாவால் நம்ப முடியவில்லை. ஆக அவளின் மனக்குமுறல்களையும் குற்ற உணர்வையும் அவன் புரிந்து கொண்டான். அதை நினைக்கும் போதே அவந்திகாவிற்கு ஆகாயத்தில் பறப்பது போல் இருந்தது. இந்த உலகத்தில் அவளுக்கு வேறு என்ன வேண்டியிருக்கிறது? உன் துன்பங்களை என் தோள்களில் சுமப்பேன் என்கிறான். அவன் என்ன சொல்கிறான் என்று தெரிந்துதான் சொல்கிறானா? என்னதான் சுந்தரின் பிரச்சனை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக இருந்தாலும் உண்மையில் அவள் ஒரு ரிப்போர்ட்டராக இருப்பதால் எப்போதும் ஒரு பிரச்சனை அவள் தோள் மேல் சுமந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். பல நேரங்களில் அவள் கண்களே கூட அவளை ஏமாற்றக்கூடும். அந்த நேரங்களில் அவள் தீர விசாரித்தால் மட்டுமே உண்மையை கண்டறிய முடியும். இப்போது கூட அவந்திகா ரிப்போர்ட்டர் என்பதால் ஒரு விஷயத்தை எழுதுவதற்கு முன்னால் அதை பற்றி நன்றாக ஆராய்ந்து எழுதுவாள். ஆனால் முன்னால் அவள் ஒரு உளவாளியாக இருந்தபோது அவள் வேலை போட்டோ எடுப்பது மட்டும்தான். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் இப்படி அடுத்தவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை போட்டோ எடுத்துத்தான் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அப்போதெல்லாம் அவளுக்கு எது உண்மை எது பொய் என்று யோசிக்க கூட நேரமில்லை. அவளுக்கு வேண்டியது பணம். அதற்கு அவள் யாரையாவது போட்டோ எடுக்க வேண்டும், அவ்வளவுதான். நேற்று சுந்தரின் பிரச்சனையை போல் அவள் கடந்த காலத்திலிருந்து அலாவுதீன் பூதம் போல் எப்போது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஒரு பிரச்சனை தோன்றலாம். அரவிந்த் அவளோடு சேர்ந்து அந்த பிரச்சனைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவந்திகா நினைக்கவில்லை. அதை எதையும் அவள் வேண்டுமென்று செய்யவில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டால் மட்டும் போதும் என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் அரவிந்த் இப்போது இனி உன் பிரச்சனை எல்லாம் என்னுடைய பிரச்சனை என்கிறான். அவளுக்காக எந்த பழியையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். இதைவிட வாழ்க்கையில் அவந்திகாவிற்கு வேறு என்ன வேண்டும்? இந்த உலகத்தில் இதைவிட சிறந்த வகையில் யாராலும் தன் காதலை வெளிப்படுத்த முடியாது என்று அவளுக்கு தோன்றியது. அரவிந்த் நேரடியாக ஐ லவ் யூ என்ற வார்த்தையை சொல்லவில்லை என்றாலும் அவன் செயல்களில் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறான். அவந்திகாவிற்கு ஏனோ இப்போது இந்த உலகத்திலேயே அதிக சந்தோஷமாக இருப்பது அவள் என்று தோன்றியது. இதுவரை அவள் இதயத்தை அழுத்தி கொண்டிருந்த பாரம் அரவிந்தின் வார்த்தைகளால் சுக்கு நூறாக சிதறிப்போனது. அரவிந்த் இன்னும் அவந்திகாவின் தோளிலிருந்து தன் முகத்தை எடுக்கவில்லை. அவந்திகாவின் இதழ் சிரிப்பதும் அவள் கன்னங்களில் கண்ணீர் வழிவதும் அவனுக்கு தெரிந்தது. இதை அவன் எதிர்பார்த்துத்தான் இருந்தான். ஆனாலும் அவந்திகா கண்ணீர் வடிப்பதை அவனால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. என்ன வார்த்தை சொல்லி அவளை சமாதானப்படுத்துவது என்றும் அவனுக்கு தெரியவில்லை. அவன்தான் ரொமான்டிக் ஹீரோ ஆயிற்றே, அவனுக்கு எதற்கு வார்த்தைகள் தேவைப்பட போகிறது? அவந்திகாவின் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தமிட்டான். அவள் கன்னங்கள் வெட்கத்தில் சிவந்தன. அரவிந்த் எதிர்பார்க்காத நேரம் சட்டென அவன் புறம் திரும்பியவள் அவன் கண்களையே உற்று பார்த்தாள். இன்னும் அவந்திகாவின் கண்களில் நீர் தேங்கி இருந்தது. அந்த நீர் துளிகளில் அந்த அறையில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த கேண்டில் ஒளிப்பட்டு அவள் கண்களில் நட்சத்திரம் இருப்பது போல் பிரகாசித்தது. அரவிந்தின் கை அவந்திகாவின் மெல்லிய இடையை சுற்றியிருந்தது.
அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்து இருந்தது. அவந்திகாவின் கண்களில் காதல் ததும்பி இருந்தது. அவர்களை சுற்றி திறந்த வெளி, மேலே ஒற்றை நட்சத்திரம், கண் சிமிட்டிக் கொண்டிருக்கும் ஆகாயம், சுற்றிலும் பல வண்ண மின் விளக்குகளால் மின்னிக் கொண்டிருக்கும் சென்னையின் அடுக்குமாடி கட்டிடங்கள். அரவிந்தின் கழுத்தில் தன் கைகளை மாலையாக போட்ட அவந்திகா கொஞ்சம் எக்கி அவன் இதழ்களில் தன் இதழ்களை பதித்தாள். அரவிந்தின் கண்களில் அந்த வியப்பு மாறாமல் அப்படியே இருந்தது. அவள் இடுப்பை இன்னும் அழுத்தி தனக்கு நெருக்கமாக இழுத்திருந்தான். இப்போது மட்டும் இவர்களை யாராவது புகைப்படம் எடுத்தால் இந்த உலகத்தின் சிறந்த காதல் புகைப்படம் இதுவாகத்தான் இருக்கும். தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு இவர்கள் ஒரு ஓவியம் போல்தான் தெரிவார்கள். ஏற்கனவே அரவிந்த் தன்னை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். இப்போது அவந்திகா தானாக முத்தமிட்டால் சொல்லவா வேண்டும்? அதிலும் அவந்திகா அவளாக முன்வந்து அரவிந்திற்கு முத்தமிடுவது என்பது ஒரு மலர் தானாக செடியில் இருந்து இறங்கி வந்து கையில் அமர்வது போன்றது. இப்படி ஒரு அரிதான வாய்ப்பை நழுவ விட அவன் மனம் அனுமதிக்கவில்லை. ஆனால் அவன் மூளை இது பப்ளிக் பிளேஸ் என்று எச்சரித்து கொண்டே இருந்தது. நீண்ட நேரம் நீடித்த முத்தத்திற்கு பிறகு அரவிந்த் அவந்திகாவை விட்டு விலகினான். அவந்திகாவால் அரவிந்தின் கண்களை நேராக பார்க்க முடியவில்லை. ஆனால் அவள் கண்களில் இருந்த ஏக்கத்தை அரவிந்தால் தெளிவாக பார்க்க முடிந்தது. மெல்ல அவள் காதோரம் குனிந்தவன், ஏ மாயாவி, இங்கேயே என்னோட கண்ட்ரோலை இழக்க வைக்கணும்னு ஒரு முடிவோட இருக்கியா என்ன? சுத்தி பாரு, அப்புறம் எல்லாருக்கும் நம்ம ஒரு ஓப்பன் ஷோ காட்ட வேண்டி வந்துரும். உனக்கு ஓகேவா என்றான். ஏற்கனவே சிவந்திருந்த அவந்திகாவின் முகம் இன்னும் அதிகம் சிவக்க ஆரம்பித்தது. சட்டென அவன் மார்பில் கை வைத்து அவனை தள்ளிவிட்டவள் அவனை விட்டு விலகி சென்றாள். அவள் இப்படி வெட்கப்படுவதை பார்க்க அரவிந்துக்கு மிகவும் பிடித்திருந்தது. குறும்பாக சிரித்தவன், உனக்கு ஓகேனா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஸ்டார்ட் பண்ணுவோமா என்றான். அரவிந்த் தன்னை சீண்டி பார்க்கிறான் என்பது அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரிந்தது. ஆனால் அரவிந்த் இப்படியெல்லாம் பேசுவது அவளுக்கு புதுமையாக இருந்தது. அத்தோடு இப்போது அவனிடம் என்ன பதில் சொல்வது என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. கஷ்டப்பட்டு முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டவள், அரவிந்த் போதும் என்று கோபமான குரலில் சொல்பவள் போல் சொன்னாள். அரவிந்திற்கு அவள் செய்வதெல்லாம் சிரிப்பாகத்தான் வந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் அவளோடு விளையாடலாம் என்று நினைத்தவன், போதுமா, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே என்று சொல்லிக்கொண்டே அரவிந்த் அவந்திகாவின் அருகில் வர அவள் 2 அடி பின்னால் சென்றாள். அதை கண்டு கொள்ளாமல் அவளிடம் வந்து அவள் தோளில் கை போட்டவன், ஓ பேபி, நீ ரொம்ப ஆர்வமா இருக்கன்னு எனக்கு தெரியுது. இதுக்கு மேல எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, வா வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுவோம் என்று அவன் ஒற்றை கண்ணடித்து சொல்லவும் தன் முழங்கையால் அவன் வயிற்றில் குத்தியவள், வேணும்னே பண்றான் பைத்தியம் பிடிச்ச குரங்கு, சைக்கோ மண்ட என்று முனகிக் கொண்டே அவள் முன்னே செல்ல அரவிந்தும் சிரித்து கொண்டே அவள் பின்னே சென்றான். இப்படி விளையாடிக் கொண்டே அவர்கள் இருவரும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வரும்போது இரவு 8 மணி ஆகியிருந்தது. அரவிந்த் தன் காரை எடுக்கலாம் என்று செல்ல போக அவந்திகா அவன் கையை பிடித்து கொஞ்ச தூரம் நடந்து செல்லலாம் என்றாள். வயிறு நிரம்ப சாப்பிட்டு இருந்ததால் கொஞ்சம் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றியது. அத்தோடு இன்று அவந்திகா அளவு கடந்த மகிழ்ச்சியில் இருந்தாள். அப்படியே அரவிந்தின் கையை பிடித்து கொண்டு கொஞ்ச தூரம் நடக்க வேண்டும் போல் இருந்தது. அரவிந்தும் அவள் ஆசைக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. எப்போதும் அவனுடனேயே வைத்திருக்கும் ஒரு தொப்பியையும் மாஸ்கையும் அணிந்து கொண்டான். அத்தோடு ஒரு கூலஸையும் போட்டுக்கொண்டு தான் போட்டிருந்த கோட்டை கழற்றி காரில் வைத்தான். இன் செய்திருந்த ஷர்ட்டையும் வெளியே எடுத்து விட்டான். இப்போது வெள்ளை ஷர்ட்டும் கருப்பு பேண்ட்டுமாக ஒரு சாதாரண மனிதனாகத்தான் தெரிந்தான். அவந்திகாவும் அரவிந்திற்கு ஏதோ ஆபத்து என்று பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்ததால் ஒரு சாதாரண உடையில்தான் இருந்தாள். இப்போது இவர்களை யாரும் சட்டென அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டார்கள். முன்பெல்லாம் மாஸ்கோடு யாராவது சாலையில் சுற்றினால்
கடந்து செல்பவர்கள் விசித்திரமாக பார்ப்பார்கள். ஆனால் இப்போது அனைவரது வாழ்க்கையும் மாஸ்கோடு பிணைந்து விட்டதால் அங்கு யாரும் அவர்களை வித்தியாசமாக பார்க்கவில்லை. இரவு 8 மணி என்றாலும் பகல் 10 மணி போல் அந்த சாலையில் அத்தனை வாகனங்கள் சென்று கொண்டுதான் இருந்தன. 8 ஆண்டுகளாக சென்னை வாசியாக இருக்கும் அவந்திகாவிற்கு இந்த சாலையோ வாகனங்களோ ஒன்றும் புதிதல்ல. ஆனால் இன்று அரவிந்தின் கைகோர்த்து நடக்கும்போது அவளுக்கு அனைத்தும் அழகாக தெரிந்தது. அது என்னவோ தெரியவில்லை, நமக்கு பிடித்தவர்களோடு இருக்கும்போது சென்னை டிராபிக் கூட திருவாரூர் தேர் திருவிழா போல ஒரு கலைநயத்தோடு தெரிய ஆரம்பித்து விடுகிறது. அரவிந்துடன் வரும் சந்தோஷத்தில் அவந்திகா எதிர்வரும் வாகனங்களை கவனிக்காமல் சாலையை கடக்க போக அவள் கையை இறுக்கமாக பிடித்து தன் புறம் இழுத்தவன், ரோட்ல நடக்கையில ரோட்ட பார்த்து நடக்கணும், ஏதோ ஆகாயத்துல நடக்கிற மாதிரி பராக்கு பார்த்துட்டு வரக்கூடாது என்று சொல்லி அவனே பொறுமையாக அவந்திகாவின் கையை பிடித்து ரோட் கிராஸ் செய்து விட்டான். என்னதான் அரவிந்த் அவளை கடிந்து கொண்டாலும் அவந்திகா சாலையை கவனிக்கும் மனநிலையில் எல்லாம் இல்லை. தன்னை கவனித்துக் கொள்ள ஒருவர் இருக்கும்போது பிறகு அவள் ஏன் அதை பற்றி கவலைப்பட போகிறாள்? இவனால மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது? மாஸ்க் போட்டிருந்தாலும் இவன் இவ்ளோ அழகா இருக்கான், சும்மா சொல்லக்கூடாது, இவன் ஒரு ஆம்பளை ஏஞ்சல் தான் என்று அரவிந்தையே சைட்டடித்துக் கொண்டிருந்தாள். அரவிந்தும் அவளை ஏதோ காண கிடைக்காத பொக்கிஷம் போல் அவ்வளவு பாதுகாப்பாக அழைத்து சென்றான். இருவரும் நடைபாதையில் தான் நடந்து கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அவந்திகாவின் கைகளை அவன் இறுக பிடித்துக் கொண்டிருந்தான். அவந்திகாவிற்கும் சாதாரண கணவன் மனைவி போல் இப்படி சாலையில் கைகோர்த்து செல்ல வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை. அரவிந்த் ஒரு செலிபிரிட்டி என்பதால் அவள் ஆசை நிறைவேறாது என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் இன்று அவள் ஆசை நிறைவேறிவிட்டது. எங்கு செல்கிறோம், எதற்கு செல்கிறோம் என்று இருவருக்குமே தெரியவில்லை. ஆனால் இருவரும் ஒன்றாக செல்வது இருவருக்குமே பிடித்திருந்தது. செல்லும் வாகனங்கள், காணாமல் போன நிலவு, உயர்ந்து நிற்கும் கட்டிடங்கள், அனாதையாக விட்டுவிட்டு வந்திருந்த இவர்களது கார் என்று எதையெதையோ பற்றி அரவிந்திடம் பேச வேண்டும் என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. ஆனால் அவளுக்கு வார்த்தைகள் தான் வரவில்லை. எதுவும் பேசாமல் அமைதியாக ஒருவர் கைக்குள் மற்றொருவர் கைகளை பிணைத்துக் கொண்டு இலக்கின்றி அந்த சாலையில் இருவரும் நடந்து கொண்டிருந்தார்கள்.